ரெக்கார்டிங். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜூம் 26 யாத்திராகமம் பகுதிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்கிற செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கட்டும். அன்பானவர்களே, போன தடவை நம்ம யாத்திராகமம் 25 நாம் பார்த்தோம். அது ஒரு வெள்ளி விழான்னு சொல்லக்கூடிய ஒரு லேண்ட்மார்க்காக இருந்ததுனால நீங்கள் இப்போ ஒருவேளை போன தடவை வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த 24 பகுதிகளையும் அப்படியே சும்மா ஃப்ளாஷ் ஆட்ட காமிச்சோம். இப்போ நாங்கள் அதை காமிக்க போகிறதில்ல, அது வேற. அந்த ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சிங்கிறதுனால உங்களுக்கு அதை பற்றி ஷேர் பண்ண தோணுச்சு. இந்த 25 வாரங்களாக 25 பகுதிகளுக்கும் அநேக நண்பர்கள் நீங்க முதல் பகுதியிலேருந்து இருந்திருக்கீங்க. உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்கட்டும். இந்த யாத்திராகமத்துல 20 25 எப்படி சாத்தியம்னு சில பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு. இந்த யாத்திராகமம் நம் வாழ்க்கைக்கான ஒரு அடையாளமா நான் இந்த யாத்திராகமம் புத்தகத்தையே நான் பார்க்கிறேன். நீங்க இன்றைய நவீன வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு திருஷ்டாந்தமாக அல்லது முன்னுதாரணங்களாக நமக்கு யாத்திராகமத்தின் அநேக பகுதிகளில் பார்க்கறது தான் ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த பகுதிகளிலிருந்து, அந்த பாடங்களிலிருந்து நாம் இன்றைய வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கான ஒரு தெளிவை நம்ம பெற்றுக்கொள்கிறோங்கிறது உண்மை. அதனாலதான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு காரியமா. ஒவ்வொரு சின்ன பகுதியும் கூட பார்க்க போனா இன்னைக்கு நம்ம 16வது அதிகாரத்தை பார்க்க போறோம். ஆனா நம்ம வந்து 26வது பகுதியில நம்ம இருக்கிறோங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்போ 26 பகுதியில 26 சொல்ல போனா 26 மணி நேரத்துல 16 அதிகாரம் தான்னா நீங்க தாராளமா யூகிக்க இடம் இருக்கு. நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தின் ஒரு மைன்யூட் பார்ட்டுக்குள்ள, ஒரு நுணுக்கமான காரியங்களுக்குள்ள, ஒருவேளை நாம் இதுவரை அறிய சாத்தியமில்லாதிருந்த அநேகம் காரியங்களை நம்ம பார்த்திருக்கோங்கிறது தான் உண்மை. அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வந்து இனி 25வது பகுதி பத்தின ஒரு சுருக்கமான ரீகேப்பை பார்த்துட்டு 26வது பகுதிக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த வண்ணமாக 15வது அதிகாரத்துல 3 பகுதியை நம்ம பார்த்துட்டோம். இந்த 3 பகுதியும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மீரியாமின் பாடலை நம்ம பார்த்தோம். அந்த மீரியாம், நீங்க இந்த படம் கூட ரொம்ப அழகா எடுத்து போட்டாங்க. ஏன்னா மீரியாமின் பாடல்கள் நீங்க நெட்ல கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இளமையான ஒரு பெண் தான் பாடுற மாதிரி இருக்கும். ஆனா மீரியாமுக்கு இந்த பாடலை பாடும்போது குறைந்தபட்சம் 87 அல்லது 88 வயது இருக்குங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த வயதிலும் அவளுக்கு இருந்த உற்சாகம், ஆர்வம், அந்த பரவசம், அவங்களுக்கு பதில் சொல்லி அந்த நடன குழுவை, அந்த பெண்களை அவங்க வந்து தலைமையேற்று போனத ஒரு காரியத்தை தான் போன தடவை ரொம்ப அழகா பார்த்தோம். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தரை ஆராதிக்கிற மகத்துவத்தை அவளுடைய பாடலின் வரிகள் ஒரு சிலர் தான் போட்டிருந்தாலுமே கூட மோசேயின் பாடலுக்கும் மிரியாமின் பாடலுக்கும் இருந்து வித்தியாசத்தை பார்த்தோம். இது பொதுவாக கர்த்தரை துதிப்போம், அவரை ஒரு கார்ப்பரேட் பாடல் போல மிரியாமுடைய பாடல் இருந்தது. இது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேதாகமத்தில் வருகிற அநேக பாடல்கள் மீரியாமுடைய பாடலுடைய பிரதிபலிப்பா இருந்தது, இல்ல அதோடைய பாதிப்புகள் இருந்ததுங்கிறதையும் நம்ம வந்து குறிப்பிட்டிருந்தோம். குறிப்பா நீங்க சொல்ல போனீங்கன்னா, நம்ம போன தடவை ரொம்ப அது குறிப்பா சொன்னது என்னன்னா, புதிய ஏற்பாட்டுல நீங்க அந்த இதுல எல்லாம் பாக்குறீங்க, அந்த ஹீப்ரு மொழியில பார்த்தது எல்லாத்தையும் ரேண்டமா உங்களுக்கு காமிக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மீரியம் அப்படின்னு சொன்னா மரியாள் என்று அழைக்கப்படுகிற, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தாயாக இருந்த மரியாள். அவளுடைய பாடல் நமக்கு வந்து லூக்கா 1வது அதிகாரத்துல 46 55 வசனங்களுக்குள்ள மரியாளின் பாடல் அப்படின்னே இருக்கும். அதை நம்ம வந்து ஒருவேளை நீங்க அதை பற்றி இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அதிகமா கேள்விப்பட்டிருந்திருக்க கூடும். ஆனா என்னன்னா, இந்த மீரியாம் பாடலுக்கும் மரியாள் பாடலுக்கும் இருந்த ஒற்றுமைகள், அல்லது ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு எந்த விதத்தில் ஒற்றுமையா இருந்ததுன்ற ஒரு விவரத்தையும் பார்த்தோம். ரொம்ப அழகான அந்த காரியங்கள் எப்படி அந்த அந்த சூழல் எப்படி இருந்தது. அப்ப அந்த பாடலின் கருத்துக்கள், 2 பாடல் மிரியாமுடைய பாடலும் சரி,
மரியாளுடைய பாடலும் சரி, ரொம்ப அழகான ஏஐ பார்க்குறீங்க. ரெண்டு பெண்களுமே ஆண்டவரின் அற்புதம் காக்கும் தன்மையை பற்றிய, அற்புதமாய் காக்கும் தன்மையை பற்றிய பாடுகிறார்கள். அவங்க எவ்வளவு அற்புதமா ஆண்டவர் தன்னை நம்பினவர்களை காக்க வல்லவர் என்கிறத பத்தி பாடுறாங்க. அஹ் நீங்க அந்த பாடல் பாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த வசனத்துக்குள்ளாக போனோம். அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தை, அதாவது ஒரு பெரிய சந்தோஷமான காரியத்திலிருந்து அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த சூர் வனாந்திரத்துடைய படங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அது வறண்ட பாறைகள் உள்ள ஒரு இடம், ஒரு தண்ணீர் வசதி அற்ற ஒரு இடம். இவங்க தாராளமா அந்த சிவந்த சமுத்திர அந்த மீண்ட அனுபவத்திலிருந்து வர்றப்போ நீங்க படத்துல பார்க்குற மாதிரியான இந்த ஒரு ட்ரையான இடத்துக்கு அவங்க போன காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர்களுடைய மன உளைச்சலுக்கு ஒரு காரணம் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னன்னா, அந்த 3 நாள் பிரயாணத்துல மிகவும் சலித்து போய் என்ன பண்ணாங்க, மோசேயிடம் முதல் தடவையாக முறுமுறுத்தார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். முறுமுறுக்கிறாங்க. அந்த முறுமுறுப்பு மோசேக்கு மிகவும் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு காரியமா இருந்தது. ஏன்னா அவர்கள் எந்த அளவுக்கு முறுமுறுத்தாங்கன்னா, அவங்க 3 நாள் கடைசியில ஒரு தண்ணீர் கிடைக்குது. அந்த தண்ணீரும் அதாவது கசந்து இருந்ததுனால அந்த இடத்துக்கே மாறான்னு பேர் வச்சுட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், அந்த இடத்திற்கே மாறான்னு பேர் வச்சுட்டாங்க. மோசையோட போய் முறையிடுறாங்க. மோசே தனியில ஆண்டவர்கிட்ட போய் அழுகையுடன் முறையிட, ஆண்டவர் எதுவும் சொல்றது இல்ல, ஒரு மரத்தை காட்டுறாரு. மோசேக்கு அதை உணர்த்துறார். அந்த மரத்தை கிளையை வெட்டி அந்த தண்ணீரில போட்ட உடனே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம்? கசந்திருந்த மாறா குடிக்கிற தண்ணீராக மாத்திரம் அல்ல, மதுரமாக மாறிற்று. அப்போ மாறா மதிரமாக மாறின ஒரு அற்புதம் அந்த இடத்துல நிகழ்கிறத பார்க்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இவர்களுக்கு அது புரியவே இல்லை. நம்ம சொன்ன மாதிரி பல பல பேர் நம்ம இந்த சண்டே ஸ்கூல் பாடல்கள்ல நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒரு கிணத்துக்குள்ளேயோ இல்ல ஒரு பாத்திரத்துல ஒரு சின்னதோ அப்படியே கிடையாது. ஒரு பெரிய நீர்நிலை சுற்றி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கசந்து போன தண்ணீரின் கசப்போடு நின்றிருந்திருக்க கூடும். அந்த மரக்கிளையை போட்ட மாத்திரத்துல அது மதுரமாக மாறினப்போ அவங்க சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் பிரமிச்சு போயிருக்கணும். அப்போ முதல் தடவையாக தங்கள் குற்ற உணர்வை அவர்கள் உணர்ந்திருக்கணும். என்ன குற்ற உணர்வு? முதல்ல பிரச்சனை நடந்தப்போ அவங்க சிவந்த சமுத்திரத்தில் நின்று தூரத்துல எகிப்திய சேனைகள் வந்தப்போ தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இப்ப இந்த பிரச்சனை வந்தப்போ நம்மை விடுவித்த தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிறதையே மறந்து போனவர்களாய் இருந்த குற்ற உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்கும். ஒருவேளை அவங்க அதை உணர்ந்தவர்களாய் அந்த மதுரமான அந்த நீர்நிலைக்கு முன்பாக அவர்கள் கூடியிருக்கும் போது ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு அவர்களுக்கான ஒரு நியமத்தை கொடுக்கிறார். அந்த நியமத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நீங்க மதுரமாய் அடுத்த வசனத்தை பார்க்கலாம். 15:26 பாத்தீங்கன்னா ஒரு நியமத்தையும் கட்டளையும் அவர் கொடுத்து அவர் என்ன சொல்றாரு, நீ அவருக்கு அவர் சத்தத்தை கேட்டு கட்டளைக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால். அப்புறம் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். இப்ப என்னன்னா, ஒருவேளை அந்த தண்ணீர் கிடைக்காத நேரத்துல அவர்களுக்கு பலவிதமான மனசுல கற்பனைகள் ஓடி இருந்திருக்க முடியும். நமக்கு இந்த பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை வருமோன்னு. ஆனா ஆண்டவர் ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாரு, உனக்கு அங்கு பார்த்த எந்த வியாதிகளையும் உனக்கு வர பண்ண மாட்டேன், ஏனென்றால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிறார். இதை நீங்க நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய அன்பு அது வெளிப்படுதுன்னு பார்க்கணும். இதுல பார்த்தா மூல மொழியில இந்த 2 வார்த்தை, ஸ்கிரீன்ல பாக்குற 2 வார்த்தை இருக்கு, யாவே ரஃபா ஆர் யாவே ருஃபாக்கான். ஏன்னா வெறும் நோய்களை மாத்திரம் தீர்க்கிறவர் அல்ல ஆண்டவர், நமது பிரச்சனைகளுக்கும் பரிகாரியாக இருக்கிற கர்த்தர். நம்ம பிரச்சனைகளுக்கு அவர் பரிகாரம் தருகிற கர்த்தராய் இருக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்கிரீன்ஷாட்டோட நம்ம போன யாத்திராகமும் 25வது பகுதியை நாம முடித்தது.
முடிச்சோம். அது உங்களுக்கும் நினைப்பூட்டுகிறோம். இனி நம்ம 26வது பகுதிக்காக நம்ம போக போறோம். யாத்திராகமம் 26. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியமும் இருந்தது. அவர்களுக்கு ஒரு அந்த பொறுமையாய் காத்திருந்த உடனே ஏலீமுக்கு வருகிறார்கள். ஏலீமில் அவர்களுக்கு 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்திடுச்சு. 12ங்கிறது 12 கோத்திரம், 70ங்கிறது யாக்கோபு 70 பேரோடு எகிப்துக்கு போனதை நினைவூட்டுகிற ஒரு காரியம். அப்போ அங்க சந்தோஷமா அவங்க ஏலிமுல நாங்க தங்களுடைய தவறுகளை உணர்ந்து, ஒருவேளை உணர்ந்திருக்கலாம், உணர்ந்து அவர்கள் அந்த அபண்டன்ஸ், அதுக்காக ஒரு விஷயத்துக்காக காத்திருந்து கிடைக்காம போகிறப்போ அது அபரிதமா கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை அவர்கள் ஏலிமிலே அனுபவித்து விட்டுதான் அங்கிருந்து கிளம்புறார்கள். 16வது அதிகாரம், அங்கிருந்து 16:1 நீங்க பாருங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு காரியம். யாத்திராகமம் 26வது பகுதியில அந்த 16:1 பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஏலீமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அப்போ கொஞ்சம் குறைய 1 மாத காலம் ஓடிவிட்டது. அந்த 1 மாதத்துல அவங்க 3 நாள் பயணம், 1 நாள் ரெஸ்ட், 3 நாள் பயணம், 1 நாள் ரெஸ்ட்னு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இப்ப நீங்க இதுவரை ஒருவேளை உங்கள் அநேகர் கேள்விப்பட்டிராத ஒரு காரியத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். அவர்கள் ஏலீமிலிருந்து புறப்பட்ட பிறகு சீன் வனாந்திரத்திற்கு போகும் முன்பாக அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள் அப்படின்னு என்னாகமம் 33:10 நமக்கு ஒரு குறிப்பை நமக்கு கொடுக்குது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நம்ம யாத்திராகமத்துல நம்ம இந்த குறிப்பை நம்ம பார்க்கறது இல்ல. ஆனா என்னாகமத்துல இந்த குறிப்பை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஒரு முரண்பாடா இருக்குமோ அப்படின்னு பல பேருக்கு ஒருவேளை சந்தேகம் இருக்கலாம். இல்ல, இது முரண்பாடு கிடையாது. நீங்க யாத்திராகமம் 33 அதிகாரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிராவல் லாக் மாதிரி. இந்த 40 வருஷம் எங்கிருந்து புறப்பட்டாங்க, எங்கெங்கெல்லாம் தங்கினாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் நமக்கு கொடுக்குது. ஆனா யாத்திராகமத்தின் காரியங்கள் முக்கியமான சம்பவங்கள் நடக்கிற இடங்களை மாத்திரம் குறிப்பிட்டு அந்த இடங்கள், அந்த யாத்திராகமத்தின் காரியங்கள் போயிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா இன்னும் சொல்லப்போனா அந்த சிவந்த சமுத்திரத்துல குறிப்பிடும்படியா எந்த சம்பவங்களும் நடக்கல. ஒருவேளை அதனால யாத்திராகமத்துல அதை பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்கலாம். அப்போ எதற்கு இந்த சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒருவேளை உங்கள பலருக்கு, நம்மள பலருக்கு வரலாம். இதற்கு பூகோள ரீதியாக பல காரணங்களை நாம் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ஏலிமிலிருந்து இன்னொரு வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, இன்னொரு வனாந்திரம். வனாந்திரங்கிறது நம்ம நினைக்கிறபடி ஒரு சௌகரியமான பயணப்படக்கூடிய இடம் இல்லை. வனாந்திரம் என்பது பாதைகள், இது நம்ம நகரத்திலையும் பட்டணங்களிலும் போகிற அளவு பாதைகள் இல்லாத இடம். அது வழி இல்லாத வழியில தான் அவங்க அந்த சீனாய் வனாந்திரத்துல அவர்கள் போக வேண்டும். அப்போ வனாந்திரத்திற்கு போகும் முன்பாக இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏலிமிலிருந்து இந்த கடற்கரை ஓரமாய் போவதற்கு அல்லது சிவந்த சமுத்திரம் வர இப்ப மோசை கூட்டி போனதற்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கலாம். என்னன்னு கேட்டா, மறுபடி அந்த சிவந்த சமுத்திரத்தின் அலைகள் அவர்களுக்கு கர்த்தர் தங்களை விடுதலை செய்ததை நினைப்பூட்டி கொண்டிருக்கலாம். அந்த அலைகளை பார்க்கும் போதெல்லாம் ஆமாப்பா, நம்ம இங்கிருந்து தானே நம்ம வந்தோம். ஒருவேளை அதே இடம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிவந்த சமுத்திரம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் இருக்கிற காரியம். அந்த சமுத்திர கரையோரம் போகிறப்போ அவர்களுக்கு அந்த சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீர் பல காரியங்களை அவர்களுக்கு சொல்லி இருந்திருக்க முடியும். அப்போ நீங்க அந்த ஆரோ மார்க்கோட நீங்க பாக்குறீங்க, ஒரு ஒயிட் போட்டு அவங்க பாயிண்டர்ல காமிக்கிறாங்க பாருங்க. அந்த நௌபியா பீச் நம்ம பார்த்தோம். இந்த நௌபியா பீச்சில் அந்த சூர் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம போயிருக்கோம். அப்ப அந்த சூரில் இருந்து அந்த போறப்போ அந்த சிவந்த சமுத்திரத்தின் ஓரமாக பாளையம் இருங்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குங்கிறத நீங்க ஞாபகத்துல வைக்கிறது நல்லது. அப்போ அங்கிருந்து அவங்க போறப்போ அந்த அலைகள் பல காரியங்களை அவர்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியும். சொல்லிட்டு
அப்போ அவர்களை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காகவும் மற்ற காரியத்துக்காகவும் அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள் சொல்லி எண்ணாகமத்துல நமக்கு கொடுக்கப்படுது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிவந்த சமுத்திரம், சூர்வனாந்திரத்துல வந்த காரியம் எல்லாம் தெரியும். ஏலிம் எல்லாம் போயிட்டு மறுபடி சிவந்த சமுத்திரத்தில் பாளையம் இறங்கி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடி சீன் வனாந்திரத்திற்கு அவர்கள் போகிறார்கள். அப்போ ஒருவேளை இந்த சீன் வனாந்திரத்திற்கு போகும் வரை அவங்களுக்கு என்ன இருந்திருக்கலாம்னு கேட்டா, நம்ம ஏலிமிலிருந்து நிறைய உணவுப் பொருட்களையும் தண்ணீரையும் எடுத்து போயிருக்கலாம். அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் இருந்திருக்காது. இதுவரை அப்போ என்ன சீன் வனாந்திரத்திற்கு போகிறப்போ அவங்க மனதளவிலே ஓரளவுக்கு தயாராகி இருந்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஒவ்வொரு பயண அனுபவமும் ஒரு பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தது. உதாரணத்துக்கு பார்த்தா அந்த மாறாவின் அனுபவம் நாம் கடவுளை இன்னும் பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இது நம்ம பிறகு பார்க்க போறோம். நமக்கு ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சுருக்கமா சொல்ல போனா ஒரு பாடங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாம்னு பாருங்க. செங்கடல் பிளந்து வந்தது விடுதலையின் துவக்கம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இந்த பாடங்களை நம்ம சம்மரைஸ் பண்ண போறோம். செங்கடல் பிளந்து வந்தது பாடம் நம்பர் 1, விடுதலையின் துவக்கம். விடுதலை எப்படி அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. மாறாவின் அனுபவம், ஒரு 3 அனுபவங்களை நம்ம இங்க குறிப்பிடலாம். மாறாவின் அனுபவம் 1 என்னன்னு கேட்டா விசுவாசத்திற்கான சோதனை. ஏன்னா மாறாவில் அந்த கசந்த வந்த உடனே அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்கணும். ஆனா அவர்கள் அந்த உணர்வு இல்லாமல் போனார்கள். அப்ப என்னன்னா விசுவாசத்திற்கான சோதனையா பாடம் 1 நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் பாத்தீங்கன்னா அதாவது மாறா அனுபவம் 1ங்கிறத எடுத்துக்கலாம். மாறா அனுபவம் 2 என்ன, தேவன் அசாடு மிக்க தேவன். தேவனுடைய உன்னதமான கிருபையின் தெய்வம் அவர்களை கைவிடாதபடிக்கு மாறாவை மதுரமாக மாற்றுகிறார். மாறாவை அவர் மதுரமாக மாற்றுகிற காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அவர் கைவிடுவதில்லை என்பதையும் நம்ம பார்க்கிறோம். இனி பாத்தீங்கன்னா அனுபவம் 3வது அனுபவம், கர்த்தர் அறிவிக்கிற நியமத்தின் அவசியத்தை நம்ம பார்க்கணும். கர்த்தர் நியமிக்கிற கர்த்தர் அறிவிக்கிற நியமத்தின் அவசியத்தை அவரே பரிகாரியாகிய கர்த்தர் என்று புரியறதற்கு அந்த மாறாவின் அனுபவம் மிகவும் உதவுகிறது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிறகு ஏலிமின் அனுபவம் என்னன்னா, அவர் நம் தேவைகளை அபரிதமாக சந்திக்க வல்லவர். அவர்கிட்ட அந்த நியமத்தை கடைபிடிச்சு அவரை நம்ம பின்தொடர்றப்போ அவர் நம் தேவைகளை அபரிதமாக சந்திக்க வல்லவர் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். திரும்ப மறுபடி சிவந்த சமுத்திரத்தின் வழியே பாளையம் இறங்குற காரியம் என்னன்னா, மறுபடி ஒரு நினைவூட்டல். உன்னை விடுவித்த கர்த்தர் தாமே இன்றும் இனிமேலும் உன்னை நடத்துகிறவர் என்பதை உணர்த்துகிற ஒரு காரியம். அப்போ அதன் பிறகு அவர்கள் சீன் வனாந்திரத்திற்கு போகிற காரியம் சூர் வனாந்திரத்தின் வெறுமையை போல இன்னும் வித்தியாசமான சோதனைகள் இந்த வனாந்திரத்தில் காத்திருக்க போகின்றன என்பதையும் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. இங்க பாருங்க, இஸ்ரேல் தங்கள் பயணத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஓடி போச்சு. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த பாஸ்கா சமயத்துல ஆண்டவர் அவர்களுடைய கேலண்டரையே மாற்றார். அவர்கள் புறப்படுகிற அந்த நிஸ்ஸான் மாதத்தை வருஷத்தின் 1ஆம் மாதமாக சொல்கிறத பார்க்கிறோம். அந்த காரியமெல்லாம் நம்ம ஏற்கனவே பழைய இதை பார்க்கிறப்போ நமக்கு ஒரு பழைய நிகழ்ச்சி பார்த்தவங்களுக்கு அது ஒரு வேளை ஞாபகம் இருக்கக்கூடும். அப்போ அந்த கணக்குல பார்த்தா 2ஆம் மாதம் 15ஆம் தேதி, அதாவது ராம்சேஸிலிருந்து புறப்பட்டு 30 நாட்கள் கழித்து இந்த சீன் வனாந்திரத்திற்கு அவர்கள் வந்து சேருகிறார்கள். இந்த சீன் வனாந்திரத்திற்கும் இப்ப ஒரு சில காரியங்களை நம்ம தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. இந்த சீன் வனாந்திரத்திற்கும் இந்த முதல்ல இருந்த சூர் வனாந்திரத்திற்கும் வேறுபாடுகள் உண்டு.
நம்ம ஒரு காரியத்தை நம்ம சொன்னோம். அது என்னன்னு கேட்டா, நம்ம சீனாய் மலை பற்றி பேசினப்போ நம்ம இந்த தொடர்ல நம்ம 3வது 4வது அதிகாரத்துல எல்லாம் பகுதியில எல்லாம் சீனாய் மலையை பத்தி பார்த்திருக்கிறோம். சீனாய் மலை என்பது ஒரு எரிமலை என்பதையும் நம்ம பார்த்தோம். மீதியான் தேசத்தில் ஓரே பர்வதத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற சீனாய் மலை. இதை நம்ம திரும்ப திரும்ப நினைவிலே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இந்த சீனாய் மலை மீதியான் தேசத்திலே ஓரே கர்த்தரின் பர்வதம் என்று நம்ம வேதத்துல பார்க்கக்கூடிய கர்த்தரின் பர்வதமாகிய ஓரே பர்வதத்திலே ஒரு பகுதியில் இருக்கிற மலை தான் இந்த சீனாய் மலை. அப்போ அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மோசே வந்து இந்த 2வது அதிகாரத்துல 3வது அதிகாரத்துல நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க. இந்த சீனாய்ங்கிறது எங்க இருக்குதுன்னு பாருங்க. அப்போ அந்த சீன் வனாந்தரம் அந்த பச்சை கலர்ல போட்டிருக்கிறதே நீங்க பாக்குறது நல்லது. அந்த சீன் வனாந்திரத்தை தாண்டி தான் அவர்கள் உட்புறமாக வந்து சீனாய் மலை அப்படின்னு அங்க போட்டிருக்கிற காரியத்தை நீங்க பாக்குறோம். இதுல அந்த மலைத்தொடர்ல போகல, வெறும் ஒரு கிராபிக்கல் இல்லஸ்ட்ரேஷன், கிராபிக்கல் கூட இல்ல, ஒரு டென்டேட்டிவான ஒரு படத்துல உங்களுக்கு காமிக்கிறாங்க. அவங்க சூர் வனாந்தரத்தை தாண்டி அந்த சீன் வனாந்தரத்துக்குள்ள வந்து சீன் வனாந்தரத்தை தாண்டி தான் அவர்கள் சீனாய் மலைக்கு வர வேண்டும். இப்ப நம்ம அந்த சீன் வனாந்தரத்துக்கும் சூர் வனாந்தரத்துக்கும் ஒரு அடையாளத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த செந்நிறம், செங்கல் நிறம் வந்து அதன் வறண்டு போன தன்மையை காட்டுகிறது. இந்த பச்சை கலர் வந்து சீன் வனாந்தரத்துடைய கிரீன் கலர் வந்து அது அவ்வளவாக வறண்டதில்லை என்பதை காட்டுகிறது. ஒருவேளை பச்சைங்கிறப்போ பச்சை பசேல்னு நீங்க தயவுசெய்து நினைச்ச கூடாது. ஆனா கம்பேரிட்டிவா கிரீனரி உள்ள இடம் சீன் வனாந்தரம். அதற்கான காரணத்தை சொல்லதான் சீனாய் மலையின் அருகில் இருக்கப்போ எப்பவுமே ஒரு எரிமலைக்கு பற்றி எரிமலையை சுற்றி இருக்கிற அநேக இடங்களில ஒரு செழிப்பு உண்டு. நான் முன்பே சொன்ன மாதிரி அவன் ஆடுகளை மேய்க்க அவன் வந்து மலைக்கு பின்புறத்திலே இந்த ஓரே பர்வதத்துல போகிறப்பதான் முச்செடியை பார்த்து மற்ற காரியத்தை பார்க்கறத பார்க்கிறோம். அது என்ன உணர்த்துது? அந்த பகுதியிலே மேய்ப்பதற்கான பச்சைகள் உண்டு, புட்கள் உண்டு அப்படிங்கிற ஒரு காரியம் தான் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம அந்த சீன் வனாந்தரத்தை பத்தி ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம போலாம். அப்போ அந்த நம்ம அந்த சூர் வனாந்தரத்தை காமிக்கிறப்போ நம்ம வந்து நிறைய படங்கள் நம்ம போட்டோம். கூகுள்ல சர்ச் பண்ணி, இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்க பாத்தீங்க, ஒரு ப்ரௌனிஷ் படம், அந்த சூர்வனாந்தரத்து படம், வெறும் பச்சையே தெரியாத பாறைகளும் மண்களுமா இருக்கிற ஒரு படத்தை நம்ம பார்த்தோம். ஆனா இந்த படத்தை நீங்க பாக்குறீங்க, இதுல எங்கேயாவது பாத்தீங்கன்னா பச்சை தெரியுதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எல்லா பக்கமும் மண்ணும் பாறைகளும் இருந்த இடம். ஆனா சீன் வனாந்தரம் அப்படி அல்ல. நான் எதுக்கு இதை திரும்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை சீன் வனாந்தரத்தின் படங்களை நீங்க கூகுள்ல தேடி பார்த்தீங்கன்னா, வருகிற படங்கள் வந்து இந்த சூர்வனாந்தரத்தின் படங்களை போலதான் இருக்கும். ஏன்னா நாங்க தேடி பார்த்தப்போ அப்படியான படங்கள் தான் கிடைச்சது. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பெரும்பாலானோருடைய நம்பிக்கை சீனாய் மலை சீனாய் தீபகற்பத்தில் தான் இருக்கிறது என்று நினைச்சிட்டு இருக்கிற காரியம் தான். சீனாய் தீபகற்பத்துல சீனாய் மலை இருக்கிறப்போ சீனாய் மலையே நம்ம எப்படி வறண்டு போன ஒரு மகா பெரிய மலைத்தொடர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில நம்ம பகிர்ந்திருக்கிறோம். அப்போ அந்த படங்களை நீங்க கூகுள்ல பாக்குறப்போ அது தொடர்பாகவே படங்கள் வந்ததுனாலதான் உங்களுக்கு அந்த சீன் வனாந்தரத்துடைய படங்களை பற்றி நாங்க வந்து இங்க போடலைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சீன் வனாந்தரம் கொஞ்சம் செழிப்புங்கிறப்போ நீங்க ரொம்ப யோசிக்க கூடாது. ஆனா மரங்கள், பச்சைகள், தாவரங்கள் இருக்கிற இடம். ஏன்னா அதை பத்தி இன்னும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இனி போக போக சீனாய் மலையிலே நீரூற்றுக்களும் பல நீர் தொடர்பான இந்த ரெபிதீம் பார்க்க போறோம், மற்ற காரியங்களை பார்க்க போறோம். தண்ணீர் இருக்கிற இடம். சொல்ல போனா சீனாய் மலையில இஸ்ரேல் ஜனங்கள் பல மாதங்கள் தங்குறாங்க. அப்போ அவர்களுக்கு தேவையான தண்ணீரும் ஆடு மாடுகளுக்கு தேவையான மேய்ச்சல் இடங்களும் தாராளமாய் கிடைத்த இடம் தான் சீனாய் மலை. அப்போ சீனாய் மலைக்கு போகிற சீன் வனாந்திரத்துல அதற்கான கொஞ்சம் கிடைக்குங்கிறது நமக்கு சொல்லாமலேயே நமக்கு ஒரு வேளை புரியக்கூடும்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம அந்த சீன் வனாந்த நீங்க 16:3 நீங்க பாருங்க. அவர்கள் முதல் முறுமுறுப்புக்கும் இந்த முறுமுறுப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு.
நீங்க பாத்தீங்கன்னா 3வது வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு வசனமா இருக்கும். நீங்க அதோடைய அடுத்த 16:3 பாருங்க. யாத்திராகமம் 16:3. அதை நானும் வாசிக்கிறேன். அது பாருங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமனால் தாவிழை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தின் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். இந்த வார்த்தைகள்ல தொனிக்கிற கோபம், வெறுப்பு, சலிப்பு, இயலாமை, ஆங்காரத்தை நீங்க கவனிங்க. நம்ம இதே ஜனங்கள் தங்களை பக்குவப்படுத்திட்டாங்க நம்ம நினைக்கிறோம். சூர் வனாந்திரத்தின் சோதனை வேறு விதமா இருந்தப்பவும் கர்த்தரை அவர்கள் மறந்து போனார்கள். இப்போ இந்த வனாந்திரத்தின் காரியங்கள் இருக்கிறப்பவும் கர்த்தரின் எண்ணற்ற அந்த கிருபையை அவர்கள் மறந்து போனவர்களாய் முறுமுறுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். இப்ப முறுமுறுப்பண்ண இங்க இப்போ தண்ணீர் இங்க இருக்கு இந்த இடத்துல. ஆனா என்ன இல்லைன்னா அவர்கள் நினைக்கிறபடி சாப்பிட முடியாத ஒரு காரியம், அவர்கள் நினைக்கிறபடி உணவுகள் கிடைக்காத ஒரு காரியம். ஒருவேளை வனாந்திரங்கிறப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு சில மரங்கள் இருக்கலாம், ஒரு சில பழ மரங்கள் இருக்கலாம், ஒரு சில சாப்பிட்றதுக்கான காரியங்கள் இருக்கலாம். அது அந்த ஏராளமான ஜனங்களுக்கு நிச்சயமாக போதுமானதாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க உணவு சாப்பிடாமல் பட்டினியினால் எங்களை கொல்லும்படி எங்களை புறப்பட பண்ணி, அப்போ மறுபடி அவர்களுடைய புகார் அல்லது அவர்களுடைய கோபம் யார் மேல வருதுன்னு கேட்டீங்கன்னா, மோசேயின் மேல, ஆரோன் மேல விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்போ இந்த ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்யறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வனாந்தரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் காரியத்தை பார்க்க போறோம். ஏன்னா இது ரிலேட்டடா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போறோம். இந்த பகுதியிலே மன்னா என்று அவர்கள் என்னன்னு மன்னா வாட் இஸ் இட் திஸ்ன்னு கேட்கறதா மன்னான்ற பேர் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அர்த்தத்துல நீங்க மன்னான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அநேகம் தாவரங்களிலே ஒரு மன்னா போன்ற ஒரு வஸ்து உண்டு. நீங்க அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல இது இருக்கும். ஒண்ணு என்னன்னா டாமரிஸ்க் மன்னா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. பல பொட்டானிக்கல் நேம் உங்களுக்கு நான் சொல்றேன். நானு ஒருவேளை அது உங்களுடைய அது எவ்வளவு ஆத்தென்டிக்னு சொல்றதுக்காக பாக்குறேன். டாமரிக்ஸ் மேனிஃபோரா, கோக்கஸ் மேனிபழா, பிராக்சினா ஓரினஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இவைகள் உண்டு. இந்த மரங்களுடைய சிறப்பு என்னன்னா, இந்த மரங்களில ஒரு விதமான பூச்சிகள் மரங்களுக்குள் இருக்கிற அந்த திரவத்தை சாப்பிட்றதுக்காக மரத்துக்குள்ள போய் அந்த திரவத்தை சாப்பிட்ட உடனே அந்த பூச்சிகளிலிருந்து ஒரு விதமான காரியம், ஒரு விதமான திரவம் சுரக்கும். அந்த சுரக்கிற திரவம் கொஞ்ச நாள் சுரந்ததுக்கு அப்புறம் அது பெரிய பெரிய துளிகளாக, நீங்க படத்துல பார்க்கிற மாதிரி சில காரியங்களாக இலைகளின் மேல் இருக்கும், பூமியின் கீழும் விடும். இது சொல்ல போனா அதையும் அவங்க மண்ணா, நீங்க அந்த செடிங்களுக்கு என்ன பொட்டானிக்கல் நேம்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே மண்ணா மண்ணா, அத டைரக்டா மண்ணான்ட்டு இல்ல, அதுல பாருங்க மேனிஃபோரா, மேனிபாரஸ் அப்படின்ட்டு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. இவைகள் சாப்பிட தகுந்தது. அதை தான் நீங்க கவனிக்கணும். இது சாப்பிட தகுந்தது மாத்திரம் இல்ல, இது சின்ன சின்ன உருண்டைகளா அந்த செடிக்கு கீழையும் அந்த பகுதியிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு பொருள். இது மே, ஜூன், ஜூலை மாதங்கள்ல தான் அதிகமா இருக்கும். நீங்க ஒரு சில செடியில் இருக்கிற அந்த மண்ணா போன்ற அந்த வெள்ளைய உருண்டையா இருக்கு பாருங்க, அதுதான். இதை எல்லாரும் எடுத்து சாப்பிடுவாங்க. இது ஒரு இனிப்பு சுவையுள்ள ஒரு காரியம். ஆனா என்னன்னா, இவைகளை வைத்து ஆண்டவர் போஷித்தார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா இந்த மன்னாவுக்கும் ஆண்டவர் அருளின மன்னாவுக்கும் பெரிய வித்தியாசங்கள் உண்டு.
முக்கியமான விசேஷம் வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இது 3 மாதங்கள் மாத்திரம்தான் அங்க அந்த மரங்கள்ல அந்த பகுதியில கிடைக்கும். குறிப்பா மே, ஜூன், ஜூலை மாதங்கள்ல இருக்கும். சொல்ல போனா முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு அருளப் போகிற மன்னா அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகும் வரை ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து கர்த்தர் அவர்களுக்காக வர்ஷிக்க பண்ணினார். இது ரொம்ப 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 ஒரு ஆச்சரியமான அற்புதமான காரியம். ஒருவேளை நம்ம அப்போ முதல்ல இந்த மன்னா மரங்களை பற்றி ஏன் சொன்னேன்னு கேட்டா, அவர் தந்தது ஏதோ ஒரு புதுசா அவங்க பயப்படுற மாதிரி இல்லை. பார், இந்த மன்னாவை மக்கள் சாப்பிடுற மாதிரி அதை காட்டிலும் சிறப்பான ஒன்றை உனக்கு தருவேன் அப்படிங்கிறத அவர்களுக்கு உணர்த்துதான். அந்த 4வது வசனம் பாருங்க. அவர்கள் முறுமுறுத்த பிறகு முறுமுறுத்த உடனே கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, பார், உங்களுக்கு மறுபடி நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. மறுபடி ஆண்டவர் அவர்கள் முறுமுறுத்தலுக்காக அவர்களை கோபிக்கவில்லை. இதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். முதல் முறுமுறுப்பிலும் ஆண்டவர் அவர்களுக்காக கோபிக்கவில்லை. அந்த மாறாவின் தண்ணீர் கசப்புன்னு அவங்க புலம்புனப்போ ஆண்டவர் நம்ம போன தடவையே பார்த்தோம், ரீகேப்ல கூட பார்த்தோம், மிகுந்த இரக்கங்களினால் அவர்கள் முறுமுறுப்பை மன்னித்து மோசேக்கு அந்த கொப்பை நோக்கி அந்த மரக்கிளையை நோக்கி போட்டு மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி தராரு. இப்பவும் அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளால் மோசேயை பார்த்து முறுமுறுத்தாலும் அங்க எங்களை அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு கேள்விகளை எழுப்பினாலும் ஆண்டவர் கோபிக்காதபடிக்கு 4வது வசனத்துல என்ன சொல்றாரு? நான் வானத்திலிருந்து உங்களுக்கு அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். அவருடைய ஆசட் தான். ஆசட் நம்ம சகோதரர் பாபி சமையல் போன தடவை அந்த ஆசட் பத்தி ரொம்ப அற்புதமா சொன்னாரு. அது ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருந்தது அறிஞ்சு ஆண்டவரை நான் ஸ்தோத்திருக்கிறேன். அந்த ஆசடின் நிமித்தம் அவர் இந்த தடவை அவர்களை தண்டிக்கவில்லை. ஆனாலும் பாருங்க, கடைசியில ஒரு வார்த்தைக்கு அவர்களை சோதிப்பேன். முதல்ல சொன்ன மாதிரிதான், அவர்கள் இருதயங்கள் எப்படி இருக்கிறதோ என்பதை நான் மறுபடி பார்ப்பேன். போன தடவையும் சோதிப்பேன்ற ஒரு வார்த்தைக்கு இந்த அர்த்தத்தை தான் சொன்னேன். இந்த இடத்துலையும் சோதிப்பேன்ற வார்த்தைக்கு அப்படியான ஒரு அர்த்தத்தை தான் நம்ம எடுத்துக்கிறது சரியா இருக்கும். அப்போ அந்த மன்னாவை உங்களுக்கு தருவேன், அந்த மன்னா தந்து உங்களை சோதிப்பேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யறத பாக்குறோம். அதாவது அவர்கள் ஒரு சமயம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இறைச்சியை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். நாங்க இறைச்சியை பற்றி இது பண்ணோமோ அது பண்ணோமோ அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு இதர் கூட சேர்ந்து இறைச்சியையும் தர பண்ணுகிறார். 6ஆம் நாளிலும் அந்த முதல்ல மன்னாவை பத்தின சில விவரங்கள் பார்க்கிறோம். இந்த மன்னா அந்த மன்னாவிலிருந்து என்ன வித்தியாசங்கிறத நான் பார்க்கிறோம். ஏற்கனவே பார்த்தா அது 3 மாசம், அதாவது சீசன்லி வரக்கூடிய ஒரு உணவு பொருள். ஆனா இதோ அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் போகும் வரைக்கும் அவர்களுக்கு கிடைக்கிற உணவு பொருள். அது எப்படி பண்ணணும்னு சொல்றாரு. 6ஆம் நாளிலே அதை நீங்க சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சுட்டு நீங்க பாருங்க. அந்த காரியத்தை அவங்க சொல்றதை பார்க்கிறோம். அந்த 6வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அதற்கு அவர்கள் ஒருவேளை அந்த வித்தியாசங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இறைச்சின்னு சொன்னப்போ அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, சாயங்காலத்தில் உங்களுக்கு காடைகள் வரும், விடியற் காலையிலே உங்களுக்கு மன்னா வரும்னு பார்க்கிறோம். அப்போ முதல்ல அந்த காடையை அவர் வர சொன்ன காரியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுல பாருங்க, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை, அந்த இறைச்சி எப்படி வர பண்ணுதுன்னு கேட்டா அதுக்கு நம்ம அந்த காடைகள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கலாம்.
அப்ப என்னன்னா, காடை அவர்கள் தற்காலிக ஆசையை நிறைவேற்றுகிற ஒரு காரியமா இருக்குது. ஆனா அதிகாலை மன்னா அவர்களின் அனுதின தேவையாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப 2யுமே ஆண்டவர் அவங்க விருப்பத்தை அவங்கள பற்றி கோபிக்காதபடிக்கு, அவர்களது மோசமான வார்த்தைகள் நிமித்தம் ஆண்டவர் கோபமடையாதபடிக்கு பொறுமையாக அல்லது மிகுந்த கிருபையினால் மோசேட்ட சொல்றாரு, அவங்களுக்கு காடையும் கொடுப்பேன், இதையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க இன்னொரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, உம், இந்த இந்த காரியத்தை, இந்த காடைகள் இந்த 7வது 8வது வசனத்துக்கு பாருங்க, ஒரு டைம் பாருங்க. 16, 7, 8. அப்போ மோசே என்ன சொல்றாரு? பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. 16, 7, 8. பின்னும் 7 போடுங்க. காண்பீர்கள். மோசே அவர்கள் சொல்றான், விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஒருவேளை 6வது வசனத்திலிருந்து பார்த்தா இன்னும் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். 6வது வசனம், அப்பொழுது ஆண்டவர் இப்படி சொல்லி முடிச்ச உடனே ஆண்டவர் அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள். அவர்தான் உங்களை கொண்டு வந்தாரு, நாங்க அல்ல. ஏன்னா இவங்களுடைய லீடர்ஷிப் மேல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீர்கள்னு 3வது வசனத்துல சொல்றத பாக்குறோம். அதற்கு பதிலா ஆண்டவர் பேசின பிறகு மோசேயும் ஆரோனும் பேசுறாங்க. பேசிட்டா, விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு விரோதமான, கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை, அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம்? அப்பா, எல்லாத்தையும் நடத்துறது கர்த்தர். கர்த்தர் தான் எல்லாத்தையும் பண்றார். இப்போ உங்களுக்கு போஷிக்க போறவர் கர்த்தர். ஆனா நாங்க தப்பு பண்ண மாதிரி எங்களுக்கு விரோதமாய் நீங்க முறுமுறுக்கல. நீங்க கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்புகளையே அவர் தான் கேட்டிருக்கிறாரு. நாங்க எங்களுக்கு எதிராக நீங்க விரோதிக்கிறதுக்கு அல்லது முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. பின்னும் 8வது வசனத்தை பாருங்க. அதற்கு பின்னும் மோசே ஆண்டவர் சொன்ன காரியத்தை சொல்றாரு. ஏன்னா முதல் ஆண்டவர் ஒருவேளை மோசேட்ட அப்புறம் சொல்லியிருக்கலாம், சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது கர்த்தர் செய்த காரியம் என்று விளங்கும். முதல்ல கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தீங்கன்னு சொன்னாங்க. திரும்ப சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுப்புகளை இவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம்? உங்கள் முறுமுறுப்புகள் கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறது என்றான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் எச்சரிக்கிறத பார்க்கிறோம். ஆனாலும் இந்த எச்சரிப்பு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம 8வது வசனத்துக்கு அப்புறம் 8வது வசனத்திற்கும் 9வது வசனத்துக்கு நடுவில் ஒரு சின்ன கால இடைவெளி இருந்திருக்க வேண்டும் என்று நாம் யூகிக்க முடியும். எதனால் அப்படி யூகிக்க முடியும்னா, அவர்கள் அந்த சொன்னதுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் எந்தவித வார்த்தைகளும் இல்லாம மௌனமா இருக்கிறாங்க. மௌனமா இருந்து மோசேயும் ஆரோனும் சொன்னதுல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கணும். அவங்க எங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுக்குறாங்களே, வானத்திலிருந்து எப்படி அப்பம் வரும்? எங்களுக்கு இத்தனை பேருக்கான மாம்சம், இறைச்சிய அவர் எப்படி இருக்க முடியும்? எவ்வளவு நாங்க திரளான மக்களா இருக்கோமே. இவங்க சொல்றாங்க, சாயங்காலத்துல உங்களுக்கு இறைச்சி கிடைக்கும், விடியற்கால உங்களுக்கு மன்னா கிடைக்கும்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஒருவேளை அதுவும் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இது கிடைக்கிறதுக்கு சாத்தியம்? ஒவ்வொருவருக்கும் அளவு எல்லாம் சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? இந்த சீனாய் வனாந்திரத்துல இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு அவங்க மனசுல யோசிச்சு குழம்பிக் கொண்டிருந்திருக்கணும். அதற்கு பதிலாக அந்த கால இடைவெளியை அவர்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டதை போல 9வது வசனம் ஆரம்பிக்கிறத பாருங்க. 16:9. அப்ப நீங்க 16:9 பாத்தீங்கன்னா, அப்பொழுது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். இந்த அப்பொழுது என்று ஆரம்பிக்கிற வசனம் தான் 8வது வசனத்திற்கும் 9வது வசனத்திற்கும் நடுவில் ஒரு கால இடைவெளி இருந்திருக்கும் என்று நம்மால் யூகிக்க அல்லது நினைக்க
முடிகிறதுன்னு நம்ம எடுத்துக்க முடியும். அப்பொழுது எப்பொழுது அவங்க இப்படி எல்லாம் மனசுக்குள்ள எதுவும் பேசாம அப்படியே குசு குசுன்ட்டு அப்படியே அவங்க தங்களுக்குள்ளே யோசித்து கொண்டிருக்கிறப்போ அதை புரிந்து கொண்டவனை போல இப்ப பாத்தீங்கன்னா மோசே ஆரோனை பார்த்து சொல்றான், நீ போய் சொல்லு அப்படிங்கிறான். அப்போ அந்த டோன், அந்த காரியங்கள்லாம் பாருங்க. அப்பொழுது முதல்ல 2 பேர் பேசுறாங்க. பேசி முடிச்சோன்னா அவங்க அப்படியே ஒரு பெரிய கூட்ட மக்கள் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க, எந்த விதமான இதுவும் இல்லாதபடிக்கு. அப்படி ஆனதுக்கு பிறகு ஒரு சின்ன கால இடைவெளி இருந்திருக்கலாம், அது எவ்வளவு நமக்கு தெரியாது. அவர்கள் பேசாமல் மௌனமாய் இருக்கிறதை பார்த்த போது மோசே உடனே ஆரோனை பார்த்து சொல்றான், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான். நாங்க சொல்றது நீங்க நம்பல இல்லையா? நாங்க கர்த்தர் சொன்னார் உங்களுக்கு கொடுப்பாருங்கிறத நீங்க நம்பலல்ல. இனி நீங்க எங்களுக்கு விரோதமா இல்ல, கர்த்தருக்கு விரோதமா சொன்னீங்க. அவர் கேட்பாரு, அவர் தான் சொன்னார்னு நீங்க நம்பத்தக்கதாக கடவுள் உங்களுக்கு தங்களை வெளிப்படுத்துவார் மாதிரி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், கர்த்தர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல்றத பார்க்கிறோம் யாத்திராகமம் 16:9. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம். 16:10 16:10 நீங்க பாத்தீங்கன்னா ஆரோன் அதை சொல்றப்போ ஒருவேளை அவன் மிகவும் கோபமாக, இது நம்மளுடைய யூகம் தான், கோபமாக அவங்ககிட்ட சொல்லி இருக்க முடியும். நீங்க எங்களை சொல்றீங்கல்ல, நீங்க அவன் சொல்றான் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாருக்கும். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அழகான அர்த்தத்தை நமக்கு சொல்லுது. சபையார் எல்லாருக்கும் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாய் திரும்பி பார்த்தார்கள். வனாந்திர திசையானா அவர்கள் போக வேண்டிய தூரத்தில் இருக்கிற வெறுமையை பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. சொன்னது கர்த்தர் தான் ஆண்டவர் நிரூபிக்கிற விண்ணமா தன்னுடைய மகிமையை மேகத்திலே வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்படுத்தினது எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு முன்னுதாரணத்தை நம்ம பார்க்கிறோம். யாத்திரையாகமம் 19:16 அந்த சீனாய் மலைக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நின்றிருந்தப்போ 19:16 வசனத்தை பாருங்க. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று, பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள் அப்படின்னு அந்த 19:16 நம்ம பார்க்கிறோம். அதோட ஒரு சின்ன முன்னுதாரணமா இது இருந்திருக்க முடியும். ஒருவேளை அந்த அளவுக்கு பிரம்மாண்ட அளவில் இல்ல, ஆனால் அவருடைய மகிமையை மக்கள் உணரத்தக்கதாக என்ன நடந்திருக்கும், மேகத்திலே காணப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். காணப்பட்ட உடனே இவர்களுக்கு உரைக்குது மறுபடி, ஆண்டவர் தான் இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு அவங்க உணர்ந்துக்கிறாங்க. நீங்க அப்போ நேரடியா கர்த்தர் மறுபடி பேசுகிற காரியத்தை பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி 11வது வசனம், இஸ்ரேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க பேசணுன்னே மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, முறுமுறுப்பை கேட்டு இருக்கிறேன், நீ சாயங்காலத்தில் மறுபடி கன்ஃபார்ம் பண்றாரு, சாயங்காலத்தில் இறைச்சி புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். ரொம்ப அழகான ஒரு காரியம் பாருங்க. கர்த்தர் மோசையை நோக்கி சொல்றாரு, அவருடைய மகிமை தூரத்திலே வனாந்திர திசையில வெளிப்படுது. அது சொன்னதை கேட்ட உடனே அவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கி இருப்பாங்க. ஒருவேளை அதற்கு பின்பு அவர்கள் தங்கள் இடங்களுக்கு திரும்பிப்பார்கள். ஏன்னா கர்த்தருடைய மகிமையை பார்த்த உடனே நிச்சயமா அந்த மக்கள் எல்லாருமே பயந்துதான் ஆயிருந்திருக்கணும். பயந்து அவர்கள் இடத்திற்கு திரும்புகிறார்கள். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதற்கும் ஒருவேளை அதற்கு பின்பு சாயங்காலம் ஆயிற்று அப்படின்னு நம்ம ஒரு வேலை எடுத்துக்கலாம். சாயங்காலத்தில் ஒருவேளை அது நடந்தது மதியானமா காலையிலயா நமக்கு தெரியாது. ஆனா அது நடந்து முடிந்து அவர்கள் எல்லாம் பாளையத்திற்கு போன பிறகு சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. இது ஆண்டவருடைய மகத்துவத்திற்கான அடையாளம். இந்த காடைகள்ங்கிற ஒரு படத்தை நீங்க நெட்ல போய் பார்த்தீங்கன்னா கைல்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்க அது க்ளோஸ்அப்ல காமிங்க. இதுதான் அந்த காடை பறவை.
இந்த காடை பறவைகள் உடைய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எகிப்து தேசத்திலிருந்தும் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்தும் ஒரு பெரும் திரளான கூட்டம் கூட்டமாய் மைக்ரேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அது அந்த சீன் வனாந்தரத்தின் வழியாக போகும். இது நீங்க ஒரு சின்ன பறவை, இது வர்றது ஆயிரக்கணக்காக வரும். நீங்க ஒரு தடவை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க யாத்ராம் இதுல கூட அந்த தவளைகள் பூமியை மூடிக்கொண்டதுன்னு இருக்கு இல்லையா, அந்த பயன்படுத்துகிற அதே வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறாங்க, பாளையத்தை மூடிக்கொண்டதுன்னு. அப்படின்னா இங்க படத்துல ஒருவேளை நீங்க பாக்குறீங்க, படத்துல அவ்வளவு நெருக்கமா இல்லைன்னாலும் அது எக்கச்சக்கமா காடைகள் பாளையத்தை சுத்தி இங்க இருக்குத பாக்குறோம். இது ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காடைகள் மிகுந்த தூரமாய் பயணம் செய்வது நிமித்தம் பல நேரங்கள்ல ரொம்ப சோர்வடையும் போது அப்படியே நடுவுல இறங்கிடுவாங்க. பல நேரங்கள்ல கப்பல்களில் இறங்குது உண்டு. ஆனா இப்ப என்னன்னா, ஆண்டவர் உடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த பாளையத்தை சுற்றி இருக்கிற ஏராளமான ஜனங்களுக்கு போதுமான அளவு அந்த மூடிக்கொண்டதுன்ற வார்த்தை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தவளைகள் எங்கு மூடிக்கொண்டதுன்றத காரியத்தை போல அவர்கள் பார்த்து அதாவது பிரமிக்கிற அளவுக்கு மூடிக்கொண்டது. அப்போ ஆண்டவர் ஒரு இயற்கையின் ஒரு காரியத்தை இந்த மக்களுக்கு சாதகமாக அல்லது மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வண்ணமாக செய்விக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த காடைகள் மூடிக்கொண்டதுன்னா அத்தனை பேருக்குமான இறைச்சி இப்போது கிடைக்க போகிறது. அது மாத்திரம் இல்ல, விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்ததுன்னு பார்க்கிறோம். இந்த பனி பெய்திருந்தது அப்படிங்கிற ஒரு காரியமும் கூட ஆண்டவருடைய அற்புதம் மாத்திரம் இல்ல, அங்க சுற்றி இருக்கிற அந்த கிரீனரிக்கான இன்னொரு அடையாளம் சொல்றாங்க. இந்த பனி பெய்திருந்தது அப்படிங்கிறப்போ பார்த்தா, இந்த காலம் இளவேனில் காலம். அதாவது ஏப்ரல் 14 தான் நிசான் 14ன்னு பார்த்தோம். சொல்ல போனா மே மாசம். இந்த மே மாசத்துல பனி அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் பனி பெய்திருந்தது. பனிக்கு பின்பாக நீங்க அந்த காரியத்தை பாக்குறீங்க, கொத்துமல்லி அளவுள்ள மண்ணா இருந்தது. மண்ணா இருந்ததுன்னு பாக்குறோம். அதை அவர்கள் எடுத்தார்கள். மிகுந்த அற்புதத்தை நீங்க பாருங்க. இந்த 16, 13, 14 நமக்கு சொல்லுகிறது, எண்ணிக்கையில் அடங்காத காடை பறவைகள் அங்கு இறங்கிச்சு. அந்த காடைகள் மாத்திரம் இல்ல, பாளையத்தை மூடிக்கொள்ளும்படி ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டியை போல பொடியத்தனையாய் தரையின் மேல் பனி கிடந்த இது மண்ணா கிடந்தது. இந்த மண்ணா அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா முதல்ல ஆண்டவர் சொன்ன போது அவங்க நம்பல, வானத்திலிருந்து இறங்கி வந்ததுன்னா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து இறங்கி வந்ததுதாங்கிறத நிரூபிக்கிற மாதிரி முதல்ல பனி வருது. அந்த பனி வந்ததற்கு பிறகு பனிக்கு பின்பாக மன்னா வருகிறது அல்லது பனியோடு வருகிறது. மொத்தத்துல வானத்திலிருந்து வந்தது என்பதற்கான ஒரு நிரூபணமாக இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரின் அற்புதமான போஷனை எவ்வளவு ஆச்சரியங்கிறத பாருங்க. முதல் முறுமுறுப்பிலிருந்து அவர்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். தேவன் நம்மளை சந்திக்கிறவருன்னு, எங்களுக்கு போதுமான தண்ணீர் கொடுக்கிறவர்னு அவங்க நம்பினாங்க. அந்த மாறாவின் பாடத்தை நம்ம பார்த்தோம். ஆனா 2வது முறுமுறுப்புல கர்த்தர் மறுபடி தங்களை போஷிப்பார் என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறதற்கு இயலாதவர்களாய் இருந்தார்கள். அதனாலதான் முறுமுறுத்தாங்க. முதல்ல ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும்னு சொன்ன அந்த காரியத்தை 2ஆம் முறையும் மறந்து போனார்கள். 2ஆம் முறையும் மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். மோசேக்கு விரோதமாக குரல் எழுப்பினார்கள். அப்பதான் மோசே ஆண்டவர் மறுபடி தலையிடுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி காமிச்சிட்டு இருக்கிறப்போ ஒருவேளை உங்கள பலருக்கு இதுக்கு முன்னாடி காமிச்ச ஒரு ஸ்லைடு ஞாபகம் இருக்கும். நம்ம என்னன்னா, எண்ணாகமத்திலும் இந்த இறைச்சி எபிசோடும் மன்னா எபிசோடும் வருகிறத நம்ம பார்த்தோம்.
பார்க்க நிறைய பேருக்கு ஒருவேளை நீங்க எல்லாருமே நீங்க வேதத்தை ஆழமா படித்து அறிந்து ஆர்வம் உள்ளவர் என்பதனால என்னாகமம் தெரியும். இந்த என்னாகமம் 11வது அதிகாரத்துல இந்த எபிசோட் வருகிறதே நம்ம பார்க்கிறோம். நீங்க அந்த ஒரு ஸ்லைடு கூட நம்ம மக்கள் அழகா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த காரியத்திற்கும் இந்த காரியத்திற்குமான வித்தியாசம். நீங்க அந்த ஸ்லைட பாருங்க. யாத்திராகமம் 16ல சூழல் தேவன் வழங்கிய ஆசீர்வாதம். இங்க பாத்தீங்கன்னா தேவன் கோபம் மற்றும் நியாய தீர்ப்பு. நீங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்கேயும் முறுமுறுத்தார்கள், ஆனால் கடவுள் கோபிக்கவில்லை. ஆனா அங்கே முறுமுறுத்த போது தேவனுடைய கோபம் வந்தது. நீங்க பார்க்க போனோம்னா அதை நம்ம பின்னாடி விவரமா பார்க்க போறோம். இப்போ சுருக்கமா சொல்ல போனோம்னா தேவனுடைய கோபம் வந்தது. ஏன்னா அது அந்த 11வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நாங்க இந்த பூண்டு சாப்பிட்டோமே, அதை சாப்பிட்டோமே, மறுபடி நாங்க கறி சாப்பிட்டோமேங்கிறப்போ அந்த இறைச்சி அவர்கள் வாயில் இருக்கும் முன்பே ஆண்டவருடைய தண்டனை வந்தது. இது ரெண்டுக்கும் என்னப்பா ஆசெட் மாறி போச்சா? அவங்க இருந்த ஆசெட் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு ஒருவேளை உங்க மனசுல கேள்வி இருக்கலாம். ஆனா இந்த ரெண்டு சம்பவத்திற்கும் நடுவே ஒரு முக்கியமான காரியம் இருக்குங்கிறத நம்ம நினைவுபடுத்திட்டா அந்த குழப்ப எண்ணங்கள் வராது. என்னன்னா, இந்த யாத்திராகமம் 16க்கு பிறகு 17ல அமலேக்கியர் கூட யுத்தம் பண்ணி அவர்கள் சீனாய் மலையிலே தேவனை சந்திக்கிறார்கள். சீனாய் மலையிலே அவர்களுக்கான தோரா கொடுக்கப்படுகிறது, 10 கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. அவங்க எப்படி எப்படியெல்லாம் நடந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு இங்க ஒரே ஒரு நியமத்தை மாறாவின் தண்ணீர் அருகே அந்தந்த சம்பவத்துல கொடுத்தார் ஏலிமுக்கு முன்னாடி. இப்போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகளை, தேவைகள் எல்லாத்தையும் சீனாய் மலையில ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதை கொடுத்து முடிச்சதுக்கு பிறகும் அவர்கள் முறுமுறுத்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருங்கிறது தான் என்னாகமம் 11வது அதிகாரம் நமக்கு தெளிவா சொல்லுது. நம்ம அந்த பக்கம் வர்றப்போ நம்ம என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நடுவுல இந்த எதுக்கு இப்பவே அந்த காரியத்தை சொன்னா, அப்ப கடவுள் பொறுமையா இருந்தாரு, இப்ப ஏன் பொறுமையா இல்லைன்னு. நீங்க ரூல்ஸ் போடாத வரைக்கும் உங்களுக்கு கிரேஸ் உண்டு. ஆண்டவர் நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று சொன்ன பிறகும் நீ அதை செய்வாயானால் உனக்கு தண்டனை உண்டு. அதை தான் என்னாகமம் 11வது அதிகாரத்துல ஆண்டவருடைய கோபம் நமக்கு தெரியப்படுத்துற ஒரு காரியம். சரி, இனி இந்த மறுபடியும் இந்த காடை மன்னாவுக்காக வருவோம். இந்த மன்னாவை பத்தி நாங்க இந்த மன்னாவை ஆண்டவர் கொடுக்கிறாரு இல்லையா? ஏன் ஆண்டவர் மன்னாவை கொடுக்கணும்? வேற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்திருக்கலாமே. ஆண்டவர் வேறு விதமான அப்பத்தை கொடுக்கலாமே, வேறு விதமான காரியங்களை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பலருக்கு இங்க இருக்கிற செடி இருக்கு இல்லையா, அந்த செடியிலிருந்தே ஏகப்பட்ட மன்னாவை ஆண்டவர் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாமே. ஆனா எப்படி இந்த மாதிரி கொடுக்கிறார் அப்படிங்கிறப்போ, இந்த மன்னாவை பத்தின ஒரு விஞ்ஞான பூர்வமான அலசலை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். நீங்க பாத்தீங்கன்னா மன்னாவை அவங்க சேர்த்து வைக்கிற காரியம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இந்த மன்னா எவ்வளவு அற்புதமானதுன்னா, யாத்திராகமம் 16:34 ஒரு காரியத்தை சொல்றாரு. யாத்திராகமம் 16:34 பாருங்க. இதை நீங்கள் ஒரு கலசத்தில் சேர்த்து 16:34 நீங்க பாத்தீங்கன்னா 34 ஆரோனை நோக்கி 32, 33, 33 ஆரோனை நோக்கி ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு உங்கள் சந்ததியாருக்கு காப்பதற்காக கர்த்தருடைய சந்நிதியில் வை என்றான். இங்க கர்த்தரின் சந்நிதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அந்த இதுல என்ன ஒரு இதுன்னு கேட்டா, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேபர்நாக்கிள் ஆஃப் த கான்கிரிகேஷன் சொல்லிட்டு அந்த பாளையத்திற்கு நடுவுல தற்காலிகமாய் இதுக்கு சீனாய் மலைக்கு போவதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்தது. அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை பாபி சமையல் இதை பத்தி என்னாவது இருந்தா அவருடைய ரெஸ்பான்ஸ் அப்ப சொல்லுவாரு. ஆனா நாங்க செக் பண்ண வரைக்கும் டேபர்நாக்கிள் ஆஃப் த கான்கிரிகேஷன் ஒரு பகுதியில ஆண்டவருக்கு என்று காரியங்களை வைத்ததை பத்தி சொல்றாங்க. அதை பற்றி தெளிவான விளக்கங்கள் இங்க கிடைக்கல. ஆனால் கர்த்தருடைய சந்நிதியில் வை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரியம் என்னன்னா, இந்த மண்ணா ஒருவேளை இந்த செடியில வர மண்ணா போடல, இது ஒரு அற்புதமாய் வானத்திலிருந்து வந்த ஒரு உணவு. யோவான் 6வது அதிகாரத்துல ரொம்ப அழகா ஆண்டவர் இந்த கலிலேயன் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்வார், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னாவோடு தன்னை ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிற காரியத்தை பார்க்கிறோம். இதோ அந்த மன்னாவை தின்று அந்த அதிகாரம் ரொம்ப அழகான அதிகாரம், நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்ப என்னன்னா, தேவன் அருளுகிற உணவு பலவித பரிமாணங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. இதை நீங்க பாத்தீங்கன்னா இது சாதாரண ஒண்ணு இல்லை அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னா, ஓய்வு நாளில் அதை 2 மடங்கு சேர்த்து வச்சாலும் அது கெட்டி போகாது. இது குறைவாய் எடுத்தவர்களுக்கு குறைவுபட்டதும் இல்லை, அதிகமாய் எடுத்தவர்களுக்கு வீணாய் போனதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கு. பலவிதமான விசேஷங்கள் அந்த மன்னாவில் இருக்கு. அதே மாதிரி நீங்க அது எடுத்து யாருக்கும் தெரியாம வச்சிருந்தா அது பூச்சி அரித்து விடும் அப்படின்னு ஒரு அந்த இதா போயிடும், இந்த உருகி போகும் அப்படின்றலாம் பல அதை பத்தி இது இருக்கு. ஆனா இந்த மன்னாவை ஒரு கலசத்தில் எடுத்து வரப்போற சந்ததிகள் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக எதுக்கு அவங்க பார்க்கணும்? கர்த்தர் வானத்திலிருந்து தம் ஜனங்களை போஷிக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக. ஒரு சின்ன பசங்களோ இல்ல அடுத்த தலைமுறையோ வர்றப்போ என்ன அந்த பாத்திரத்துல வச்சிருக்கிறீங்க? இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்த கதில மன்னாவை வைத்த ஒரு பாத்திரத்தை நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது கடவுள் நம்மை 40 வருஷங்களாக போஷித்ததற்கான ஒரு ஆதாரம், ஒரு அடையாளம் என்று சொல்வதற்கு அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மன்னாங்கிறது ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம். சரி, இனி நம்ம அந்த சயின்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு வருவோம். அந்த மன்னாவிலே ஆண்டவர் கொடுப்பதற்கு என்ன காரணம்? ஏன் கனிகளை கொடுத்திருக்க கூடாது? ஏன் இந்த காரியத்தை கொடுத்திருக்க கூடாதுன்னு சொல்லி அதை பத்தி நம்ம ஆய்வு பண்ணப்போ பலவிதமான புள்ளி விவரங்கள் எங்களுக்கு கிடைச்சது. அதுல அதை உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம். நீங்க அந்த படத்துல இருக்க அந்த சார்ட்டை பாருங்க. இந்த மன்னாவிலே நீங்க நியூட்ரிஷனல் வேல்யூ அப்படின்னு இருக்கிறத பாருங்க. 300ல இருந்து 450 கிலோ கேலரிஸ், அதாவது 3000 நம்ம 3000 எடுத்துக்கலாம். கார்போஹைட்ரேட்டுடைய அளவு 80ல இருந்து, அதாவது இது 100 கிராம். நீங்க ஒருவேளை நீங்க ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 கிராம்ஸ் கண்டைன்ஸ், இல்லாட்டி 1 கிராம் கண்டைன் ஒரு டேபிள் காலம் இருக்கும். அதே போல இந்த ஒரு காரியம். கார்போஹைட்ரேட் 80 to 85 கிராம்ஸ். புரோட்டீன் முக்கியமா பாருங்க 8 to 12 கிராம்ஸ். ஃபேட் 3 to 6 கிராம். டயட்ரி ஃபைபர் 2 to 4. சுகர்ஸ் நேச்சுரல் அண்ட் அதுல சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் பல இது இருக்கு. 8ல இருந்து 12 கிராம். இந்த லிஸ்ட் உங்களுக்கு எதுக்கு நம்ம காமிச்சோம்னா, அவர்கள் பெரிய அளவில் நடப்பதற்கு தினசரி கலோரிகள் வேண்டும், அந்த சக்தி வேணும். அந்த சக்தி எங்கிருந்து கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கீழே இருக்கிற நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சுகர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்குது. இந்த புரோட்டீன் எதுக்குன்னு கேட்டா, அவர்கள் கால்கள் தொய்ந்து போகவும் இல்லை, அவர்கள் உடம்பு சோர்வடையவும் இல்லைங்கிறப்போ நமக்கு புரோட்டீனுடைய இன்டேக் எல்லாருக்கும் அவசியங்கிற மாதிரி அந்த தினசரி அவர்கள் மன்னா பாத்தீங்கன்னா அணுதினம் மன்னாவில் அவங்க எடுக்கிறப்போ 40 வருஷமாய் அவர்களுடைய ட்ரக்கிங்ல அவர்கள் சோர்ந்து போகவும் இல்லை, சலித்து போகவும் இல்லைன்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். அதற்கான எல்லா ரகசியமும் எங்க இருந்ததுன்னு கேட்டா அந்த மன்னாவில் இருந்தது. அப்போ 40 வருஷமாய் அவர்களை நடத்துவதற்கு ஆண்டவர், அற்புதங்களின் ஆண்டவர் எத்தனை அற்புதமான ஒரு காரியத்தை ஏற்படுத்தி இருந்தார். அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம், பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க. அதாவது அவர்கள் நடக்கணும், 40 வருஷமா ஒரு இடத்துல தங்க முடியாது. அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணத்தில 40 வருஷங்கள் போக தேவையான சக்தி, சரீரத்தில் உபாதைகள் வராதபடி இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன், தசைகள் தொய்ந்து போகாதபடி இருக்கக்கூடிய புரோட்டீன், பலவிதமான விட்டமின்கள் கூட இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் அதே மாதிரி அனீமியா பிரச்சனை, அதாவது ரத்த சோகை வராத அளவுக்கு இருக்கக்கூடிய சில விட்டமின்கள். இன்னும் சொல்ல போனா விட்டமின் சி அதிகம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி டெஸ்ட் பண்ணி என்ன மாதிரி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா இதை பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சிகளுக்கு ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டவர்கள் நெட்ல போய் பார்க்கலாம். இதுல இன்னொன்னும் நம்ம டீம் பண்ணாங்க. இதையும் நம்ம தினசரி சாப்பிடுகிற அரிசிக்கும் அல்லது ஒருவேளை நிறைய நம்ம தெரிஞ்ச மக்கள் சாப்பிடுகிற பிரெட்டுக்குமான கம்பேரிசனை போட்டிருக்காங்க. இந்த கம்பேரிசனை நீங்க பாருங்க, எவ்வளவு அழகானது. ஒருவேளை இதை தேவைப்படுறவங்க நீங்க யகுதின் அந்த குரூப்ல போனீங்கன்னா இந்த பவர் பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு அவங்க அனுப்பிச்சு வைப்பாங்க.
எவ்வளவு அழகாக, எவ்வளவு அழகான ஒப்பீடு பாருங்க. அப்போ மன்னாவுல ஆண்டவர் அவர்கள் 40 வருஷ அலைச்சலுக்கு தேவையான சத்துக்களை இந்த மன்னாவிலே வைத்திருந்தார் அப்படின்னு தான் பார்க்கிறோம். யாத்திராகமம் 16:35 பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்திற்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். அப்போ ஆண்டவருடைய அந்த நியூட்ரிஷனல் பிளான் அப்போ கொஞ்ச நாளுக்கு இல்ல, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகும் வரை அவருடைய பிளான் இருந்தது. இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். இப்படி அவர் பிளான் பண்ணி இருக்கிறப்போ இந்த மன்னாவை பற்றி அவர்கள் சலித்தது நிமித்தம் தேவ கோபம் உண்டது. 11ஆவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மன்னாவை பற்றி அவர்கள் சலித்து கொள்ளுகிற காரியம் பார்க்கலாம் நீங்க. அப்போ அவருடைய அந்த போஷணத்தை அவர் போஷிப்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாதபடி முறுமுறுத்தப்போ தேவனுடைய கோபம் வந்தது. ஒருவேளை அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம இந்த 2-3 காரியத்துல இந்த பாடத்தை பார்க்கிறோம். இந்த 2வது முறுமுறுப்புலையும் கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர்ங்கிறத மறந்து போனோம். நம்ம போன தடவை இதை நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறப்போ நாம் அற்புதமான அனுபவத்திற்கு பிறகு முதல்ல வரக்கூடிய உக்கிரமான சோதனையில சோர்ந்து போய் மாறான்னு நம்ம இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் உருக்கமான இரக்கத்தினால் நம்மை போஷிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார், நமக்கு மாறாவை மதுரமாக மாற்றி ஏலிமுக்கு கூட்டி போகிறான்னு பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு பாடம். இந்த 2வது சீன் வனாந்தரத்தின் காரியங்களும் நமக்கு ஒரு பாடம். நம்ம பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகளுக்கு நம்ம எப்படி தீர்மானிச்சுன்னு கேட்டா, இந்த பிரச்சனை கடவுளால் தீர்க்க முடியாத பிரச்சனை, இந்த பிரச்சனை எனக்கு மாத்திரம் வந்திருக்கிற ஒரு ஸ்பெஷல் பிரச்சனை, இந்த பிரச்சனையை யாராலும் தீர்க்க முடியாது, யாரால் இது பண்ண முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளே கிடையாது. ஆண்டவரால் சரி செய்ய முடியாத காரியங்களே கிடையாது. ஒருவேளை மாறாவின் தண்ணீர் ரொம்ப சாதாரணமான ஒரு அற்புதமா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ நம்முடைய பிரச்சனைக்கு தக்கதாக ஆண்டவரின் கிருபையின் அளவும் பல அற்புதங்களை கொண்டிருக்கிறதா இருக்குது. உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை அனுபவிச்சிருக்கீங்களா? என் வாழ்க்கையில நான் நிறைய அற்புதங்களை அனுபவிச்சிருக்கேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையின் உக்கிரத்திலே அற்புதங்கள் நிகழ்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அற்புதங்கள் சாத்தியம். அற்புதங்கள் தேவனால் மாத்திரம் சாத்தியம். தேவையெல்லாம் அவரை பற்றி கொள்ளுகிற விசுவாசம். அவருக்கு நம்ம 11ஆவது அதிகாரத்துல வந்த மாதிரி அவர் சொன்ன காரியங்களை நாம் கீழ்ப்படியாதபடிக்கு நாம் மறுபடி முறுமுறுக்கும் போது நமக்கு தண்டனையும் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு காரியம் தான் 11ஆவது அதிகாரம். அது நம்ம பிறகு பார்ப்போம். இப்போது என்னன்னா, அந்த 2வது சோதனை நமக்கு தருகிற பாடம் என்னன்னா, கொடுக்கக்கூடாதபடி அவர் கரம் ஒரு நாளும் குறைவுபட்டு விடவில்லை, அவர் குறுகி போகவில்லை. ஆண்டவர் அற்புதங்களை இன்றைக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த மன்னாவை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஆச்சரியம். எங்களுக்கு இந்த ரிசல்ட் மன்னாவுடைய நியூட்ரிஷனல் வேல்யூ பார்க்கிறப்போ பிரமிச்சு போயிட்டோம். இத்தனை, அதாவது என்னன்னா, அதில் இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாம் அந்த 40 வருஷ நடைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, மலையேறி இறங்குவதற்கு, இன்னும் அந்த ட்ரெக்கிங் 40 வருஷமா ட்ரெக்கிங் போயிட்டே இருக்காங்க. 33 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் போய் தங்கின இடத்துடைய ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு லிஸ்டுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திற்கும் போகிற ஒரு காரியத்துக்கு தேவையான சத்து ஆண்டவர் சீன் வனாந்தரத்திலே திட்டமிடுகிறார். சீன் வனாந்தரத்திலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த 16வது அதிகாரத்திலிருந்து மன்னாவை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த மன்னா எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். மன்னா எப்படி அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போய் சேரும் அளவும் போதுமானதாக இருந்ததோ, நம்முடைய தேவன் நம்ம யோவான் 6வது அதிகாரத்தை நினைச்சுங்க, அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணும்போது நாம் பரலோக ராஜ்யம் போய் சேரும் வரை அது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நீங்க யாத்திராகமத்திற்கும் புதிய ஏற்பாட்டின் அநேக காரியங்களுக்கும் அழகழகா நீங்க ஒப்பிட்டு பார்த்து கொண்டே போலாம்.
நமக்கு இருக்கிற கால இடைவெளியில ஒன்னு ரெண்டு காரியங்களை மாத்திரம்தான் நம்ம சொல்ல முடியுது. ஆனா இது வந்து ஒரு ஒரு குளத்தின் மேல் எரிகிற ஒரு கல்லை போல இந்த தாட் ப்ராசஸ் வந்து ஒருவேளை நீங்க இந்த சிந்தனைகளை உங்க மனதில் வாங்கி கொண்டு உங்க வாழ்க்கையின் அனுபவத்திற்குள்ளாக அதை நீங்க அபியாசித்து பார்ப்பீங்கன்னா பல அனுபவங்களை நீங்கள் இந்த அனுபவத்தோடு நிச்சயமாக ஒப்பிட்டு பார்க்க முடியும். நீங்க புதிய பாடங்களை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும். யாத்திராகமம் ஏதோ ஒரு புராண கதையை படிக்கிறதோ, அதை பற்றி தியானிக்கிறதோ, அதை பற்றி ஒரு விவாதம் பண்ணுகிறதோ, அல்ல அதை வந்து ஒரு கதா கலட்சம் போல சொல்லுகிறதோ அல்லவே அல்ல. இது நம் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. யாத்திராகமம் என்பதே வாழ்க்கையின் பிரதிபலிப்புங்கிறத ஆரம்பத்திலேயே சொன்னோம். அதை மறுபடியும் வலியுறுத்த நான் விரும்புகிறேன். நீங்க ஒவ்வொரு பாடத்திலையும் நம்ம இந்த ராம்சேஸிலிருந்து புறப்படுகிறப்போ அந்த ஜனங்களோடு நாமும் பயணப்படுகிறோம்னு நான் சொன்னது ஒருவேளை உங்களுக்கு நினைவு இருக்கலாம் நான் நம்புறேன். அவர்கள் பயணத்தில் நாமும் கூட போயிட்டே இருக்கிறோம். அப்போ அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும், நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். நாமும் மெய்யான தேவனை தரிசித்து அவருக்கென்று நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையின் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள ஏதுவாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை பார்த்ததை போல மறந்து விட்டு போகும். தேவன் எப்படியாக எவ்வளவு அற்புதமாக எத்தனை நேர்த்தியாக எல்லாவற்றையும் நடத்தி காட்டுகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் அந்த யாத்திராமத்தின் அனுபவங்கள் நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ நமக்கு நேரம் முடிய போறதுனால நம்ம தொடர்ந்து யாத்திராகமத்தின் 27வது அதிகாரத்தை பார்ப்போம். இன்னும் அவர்கள் சீனாய் மலைக்கு போகிற காரியத்தை வந்து நம்ம ஒருவேளை அடுத்த இதுல பார்க்க முடியும்னு நான் நம்புறேன். அப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்போ மோசேக்கு ஆண்டவர் தந்த ஒரு உதவிகள், எப்படி நம்ம எத்திரோ மூலமாக அவனுடைய உறவினர் இது மூலமாக அவர்கள் எப்படி ஆயுததாரிகளானார்கள்ங்கிறதெல்லாம் புது தகவல். அந்த தகவல்களை நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா சீனாய் மலையை பற்றி இன்னும் ஆழமான காரியங்களை தெரிந்து கொள்ள போறோம். குறிப்பா அவர்கள் சீனாய் மலைக்கு போகும்போது ஏன் அமலேக்கியர்கள் வந்து தாக்கினார்கள் அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்கான ஒரு பதிலை நம்ம அடுத்த வாரம் பார்க்க முடியும்னு நான் நம்புறேன். நாம் இப்போது கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, மறுபடி நான் சொல்கிற ஒரு காரியம், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி கர்த்தருக்குள் நான் சுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் ஒரு 2-3 நாள்ல இதை வந்து நம்ம யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அந்த யூடியூப்ல பார்த்து நீங்க வந்து மக்களுக்கு சொல்லலாம். உங்க சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். நீங்க வந்து பல காரியங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு அது ஒவ்வாததா இருக்கலாம், இல்ல பல சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு எழும்புனா அந்த சந்தேகங்களை வந்து நீங்க தாராளமா எகுதின்ல எழுதலாம், இல்ல வந்து நீங்க தொடர்பு கொண்டு எங்களோடு பேசலாம். அந்த யூடியூப்ல வந்து உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போடலாம். நீங்க உங்களுடைய தொடர்ந்த ஜெபங்களும் தொடர்ந்த ஆதரவும் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா எங்களுக்கு தேவை. இப்போது நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஜெபித்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு 10 நிமிஷம் உண்டு. நீங்க தயவாக உங்கள் கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சி நம்ம முடிக்க போறோம். அற்புதமான அன்பின் தகப்பனே சுவாமி, மறுபடியுமாக இன்னொரு யாத்திராமத்தின் பகுதிக்குள்ளாக நாங்கள் கடந்து முடித்தோம் சுவாமி. 26வது பகுதிக்குள்ளாக இந்த 2வது முறுமுறுப்பு எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்களை நாங்களும் அறிந்து கொண்டோம் என்று நம்புகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கான மன்னாவை வைத்திருக்கிறதை ஆண்டவரே நாங்கள் பல நேரங்களில் மறந்து போகிறோம்ப்பா. மன்னாவின் முக்கியத்துவத்தை மறந்து போகிறோம். எப்படி இந்த மன்னா சலிப்பூட்டுகிற ஒரு காரியம் என்று அந்த இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்ததை 11வது அதிகாரத்திலே செய்தார்களோ, அதே வண்ணமாக தினசரி மன்னாவாக அனுதினம் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வசனத்தை கூட நாங்கள் பல நேரங்களில அலட்சியமாய் நினைத்து விடுகிறோம். அல்ல ஆண்டவரே, அல்ல தகப்பனே, உம்முடைய வசனத்தை ஆழமாய் பற்றி கொள்ள பிடித்து கொள்ள வசனங்களின் ஆழங்களிலிருந்து எங்களுக்கு அன்றான தேவைகளை, சக்தியை, பலத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எப்படி மன்னா அவர்களுக்கு 40 வருஷ நடைக்கான பலத்தை கொடுத்ததோ,
தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் அனுதின வாழ்க்கைக்கு போதுமான பலத்தையும் நலத்தையும் உந்துதலையும் வழிநடத்துதலையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதோ ஆன்லைன்ல வந்த அத்தனை மக்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறப்பா. நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறப்பா. இதோ அவர்கள் உம்முடைய குரலை கேட்க, உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய வெளிச்சத்தை புரிந்து கொள்ள தேவரீர் தான் உதவி செய்யணும் ராஜா. நீரே எல்லாவற்றையும் முன்னே நடத்தும். அவர்கள் தேவைகளை சந்தியும், அவர்கள் காரியங்களை ஆசீர்வதியும். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவரை அநேகருக்கு அறிமுகப்படுத்துகிறவர்களாய் நீர் அவர்களுக்கு உந்துதலை தாரும் சுவாமி. என்னை தாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளில் தேவ கிருபை கூட இருக்கட்டும். இப்போதும் கூட கருத்துக்களை சொல்ல போகிற அன்பான மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா. அவர்கள் சொல்லுகிற கருத்துக்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். தவறுகளை சுட்டி காட்டட்டும், குறைகளை சுட்டி காட்டட்டும். அவைகளை நாங்கள் திருத்திக் கொண்டு நிறைவாக்க கர்த்தர் கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அருள்நாதர் சிவாவின் அற்புதமான நாமத்திலே பாதம் பணிந்து ஜிபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இனி நீங்க உங்க கருத்துக்களை தாராளமா பகிர்ந்துக்கலாம். சொல்லுங்க. வழக்கம் போல ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒன்று, அந்த மண்ணாவை பற்றி அந்த இது போட்டிங்க இல்லையா, அது எங்கேருந்து அந்த இது கிடைச்சி பிரதர்? எப்படி அந்த ரிசர்ச் பண்ணாங்க? அதை ஆச்சரியமா இருக்கு. இந்த பிபிடின்னு எடுத்து வைக்கிறேங்க. பிபிடியை நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் கேட்பாங்க. நாங்க எதிர்பார்த்தோம். அது எலிசபெத் அது கேட்கறவங்களுக்கு நீங்க பண்ணீங்கன்னா அந்த ரிசல்ட் இது எங்கிருந்து எடுத்தாங்க அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய காரியங்களை ஆழ்ந்து கற்றுக்கிறோம்னு கத்தர் எல்லா காரியத்தையுமே நேர்த்தியாக நடத்துக்கான ஒரு பெரிய உதாரணம் தான். அது அவ்வளோ எளிது கிடையாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி கோர்வையாக சின்ன சின்ன காரியங்களை கூட ஒரு சின்ன காரியத்தை கூட விவரித்து சொல்கிறப்ப ரொம்ப மனசில் ஆழமாக பதியுது. அந்த முறுமுறுப்புகள் எதனால் வந்துச்சு, ஏன் ஆண்டவருக்கு மண்ணா கூட ஏன் கடவுள் கொடுத்துட்டு அது எதனால் எல்லாத்துக்கும் சமமாக இருந்துச்சு, ஏன் அதுக்கு இது ஒன்று அப்படி எப்படி இவ்வளவு நடந்து கூட இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆண்டவர் அவ்வளோ அப்போ ஏன் அவர் அமைதியாக இருந்தார், எதனால் நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டோம். ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நல்ல ஒரு பெரிய ஸ்டடி தான், மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பிரதர் பிரைஸ் தி லார்ட். நான் பாபி சாமுவேல் பேசுறேன். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. இல்ல, எனக்கு இடையில ஏதோ ஒரு கேட்டிருந்தீங்க. டேபர்நாக்கிள் ஆஃப் த கான்கிரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்த்தரின் சந்நிதி அப்படின்னு சொல்லிட்டு 16:34 ஒரு வார்த்தை இருக்குல்ல, சந்நிதியில் கொண்டு போய் வையின்னு. அதுல அது எனக்கு அதை பத்தி தேடணும் கிடைக்கல. சரி, உங்ககிட்ட தான் நீங்க சரியா சொல்லுங்க. 16:33 அந்த மன்னாவை போட்டு கர்த்தரின் சந்நிதியிலே வை அப்படின்னா, அப்போ அங்க ஒரு சின்ன ஆசரிப்பு கூடாரம் அது வரைக்கும் வரல. நம்ம அங்க போற வரைக்கும் ஒருவேளை இங்கிலீஷ்ல பார்த்தா நீங்க டேபர்நாக்கிள் ஆஃப் த கான்கிரிகேஷன் மாத்திரம் தான் போட்டிருக்கே தவிர்த்து அதை பத்தி வேற மூல மொழியில அதை பத்தி ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஏதாவது வார்த்தைகள் இருக்குமோ? இல்ல, அது வசனத்தை படிக்கிறேன். 16 யாத்திராகமம் 16:33 இல்லைங்களா? மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். சரிங்களா? ஆங்கிலத்துல டேக் a pot and put an omer full of manna in it and place it before the Lord to keep for your future generation. சரிங்களா? இத ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆரோன் பிரிட்டுக்குள்ள போற. ஆரோன் பிரிட்டுன்னா காவன் ஏதாவது உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ள வைக்கிறதுக்காக ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இல்ல, இந்த கர்த்தரின் சந்நிதி அப்படிங்கிறது ஒரு தனி இடங்களா? பின்னாடி நம்ம அந்த கூடாரத்துல ஆரோனின் கோல், இந்த மண்ணா இருந்த பாத்திரம், மனோரெல்லாம் வைக்கிறாங்க. ஆனா இப்போ இந்த இடத்துல இந்த இதுக்கு சீனாய் மலை போறதுக்கு முன்னாடி அது எந்த இடம் அப்படின்னு தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியா? சரி. இது இந்த நம்ம என்ன சொல்றது, அந்த இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஆரோன் பிரிட்னா உடன்படிக்கை பெட்டி எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே இது சொல்லப்பட்ட விஷயம். சரிங்களா? அதாவது ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. ஆசரிப்பு கூடாரம் என்பது ஒரு வகை. அதே சமயம் பைபிள்ல இன்னொரு இடத்துலயும் ஆசரிப்பு கூடாரம் பத்தி பேசப்பட்டிருக்கிறது. அது 2வது வகை. நான் பொதுவா உங்க எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆசரிப்பு கூடாரம் பாளையத்துக்கு மத்தியில் இருக்குமா, பாளையத்திற்கு வெளியில் இருக்குமா? சும்மா ஜஸ்ட்
உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்லுங்க. ஒரு இடத்துல பாளையத்துக்கு வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், ஆஃப்கோர்ஸ் ஆனா யூஆர் இந்த எக்ஸாக்ட்லி எண்ணாகமத்துல அப்சல்யூட்லி ரைட். எண்ணாகமத்துல அந்த பீலேயாம் இது பாக்குறப்போ அவருடைய கூடாரத்தை சுத்தி மக்கள் இருந்தாங்கன்னு பாக்குறாங்களா? சோ உள்ளேயும் இருந்திருக்கிறதுக்கு ஒரு யோசனை இருக்கு, தூரத்துல இருந்ததுக்கும் ஒரு யோசனை இருக்கு. இல்ல, அதாவது ஆசிரிப்பு கூடாரம் எப்பவுமே பாளையத்துக்கு நடுவுல தான் இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எண்ணாகமம் புஸ்தகத்தை வாசிச்சாலும் சரி, அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் புறப்படுகிற போது ஃபர்ஸ்ட் யூதா புறப்பட்டு போவான். சரிங்களா? யூதாக்கு பின்னாடி ஒரு 3 ட்ரைப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 3 ட்ரைப் புறப்பட்டு போவான். அப்ப நான் 12 ட்ரைப் வந்து 4 பிரிவாங்க. 3 நான் 3 12. சரிங்களா? இப்படி பிரிஞ்சு வரும்போது வடக்கு நோக்கி தான் அவர்களுடைய பிரயாணம் இருக்கும். சரிங்களா? வடக்கு நோக்கி அவருடைய பிரயாணம் இருக்கும்போது யூதா வந்து ஃபர்ஸ்ட் போற போதுங்க அவன் என்ன பண்ணுவான், வடக்குல பாளையம் இறங்குவான். அப்புறம் அடுத்த குரூப் ஆஃப் 3 ட்ரைப்ஸ் வந்து செகண்ட் வந்து பாளையம் இறங்குவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி, அதாவது கிழக்கு முகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, லேவியர்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து கோகாதியர்கள் போவாங்க. ஏன்னா அவன் தான் போய் வந்து டென்ட்டை பிரிக்கிற வேலையும் டென்ட்டை மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற. சாரி, மெராரைட்ஸும் கெர்ஷோனியர்களும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆமா லேவியர்ல 3 குரூப் இருக்கு இல்லைங்களா? ஒருத்தன் டென்ட்டை சுமக்கிற வேலை, இன்னொருத்தன் வந்து உடன்படிக்கை பெட்டியை மட்டும் சுமக்கிற வேலை, இன்னொருத்தன் வந்து மற்ற சில பணிவிடைகள் செய்யறதுக்கு மெராரி, கெர்ஷோனியர்கள், கோகாத்தியர்கள் என்று 3 வகையாக பிரிக்கப்பட்டிருப்பார்கள். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போய் டென்ட்டை போட்டுருவான். அப்புறம் பின்னாடி வந்து கோகாத்தியர்கள் வந்து அதை வந்து உள்ள வைப்பாங்க. அப்புறம் மெராரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுற்றி இருக்கிற அந்த வால் இருக்கு இல்லைங்களா, அந்த கூடாரத்துக்கு வெளியில் இருக்கிற அந்த திரை, அதையெல்லாம் போடுவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மூணாவது குரூப் வந்து தெற்கு முகமாக பாளையம் இறங்குவார்கள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி 3, ஆமா, அதுக்கப்புறம் கடைசி 3 குரூப் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு முகமாக பாளையம் இறங்குவார்கள். அப்போ இந்த 4 திசைக்கு மத்தியில தான் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஆசிரிப்பு கூடாரம் இருக்கும். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து யாத்திராகமம் 33:7 இதை வந்து நீங்க ஸ்கிரீன்ல வைக்கிறதுனா வைங்க, இல்லைன்னா ஜஸ்ட் வந்து நான் வேணா வாசிக்கிறேன். மோசே, யாத்திராகமம் 33:7, மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். உங்களுக்கு யாருக்காவது முரண்பாடா தெரியலையா? ஆமா, பாளையத்துக்கு புறம்பே போட்டு, அதான் நான் எனக்கு ஒரு ஞாபகம் சொன்னேன் இல்லைங்களா, புறம்பே போட்டுன்னு ஒரு வசனம் இருக்கு அப்படின்னு. ஆமா, நீங்க சொன்னீங்க, இப்ப சொன்னீங்க. அதாவது மோசே கூடாரத்தை பெயர்த்து, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து நடக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாளையத்துக்கு முன்னாடி வருவாங்க. பாளையத்துக்கு, அதாவது சாரி, அந்த ஆரோன் பிரிட் இருக்கிற உடன்படிக்கை ஆசிரியர் அந்த டென்ட் ஆஃப் காங்கிரிகேஷன் அதுதாங்க. அதாவது அவுட்டர் கோர்ட்டும்பாங்க. அவுட்டர் கோர்ட்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா மோசேவும் ஆரோனும் அவன் குடும்பமெல்லாம் அங்கதான் இருப்பாங்க. ஆனா அங்கதான் வந்து எல்லா என்ன சொல்றதுங்க, வியாச்சியங்கள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பஞ்சாயத்து பண்றதுக்காக எல்லா கேஸும் அங்கதான் வரும். அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை எடுத்து பாளையத்திற்கு புறம்பே போட்டு அதற்கு ஆசிரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான்னு தமிழ்ல இருக்கு. ஆனா திஸ் இஸ் நாட் ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. சரிங்களா? ஆக்சுவலா ஆசிரிப்பு கூடாரத்துக்கு வந்து கிரேக், அது ஹெப்ரேயத்துல வந்து மிஷ்கன், MISKHAN, மிஷ்கன் என்று சொல்லுவாங்க. ஆனா நீங்க மூல மொழியில இந்த குறிப்பிட்ட யாத்திராகம் 33:7 போய் படிச்சீங்கன்னா அந்த இடத்துல ஓஹெல் மொயதுன்னு இருக்கும். ஓஹெல்னா டென்ட், கூடாரம். மொயதுன்னா OHED, சாரி, OHEL, ஓஹெல் ஒரு ஸ்பேஸ் விட்டு மொயத், MOED. அதை வந்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது மொயேதுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது MOADE, மொயேதுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் டென்ட் ஆஃப் மீட்டிங். இதுதான் இங்க 33:7 சொல்லப்பட்ட ஆசிரிப்பு கூடாரம். தமிழ் இல்ல, அது ராங் டிரான்ஸ்லேஷன். ஆக்சுவலா ஓஹேத் மொயேல்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவல் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு வந்து மிஷ்கன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 16:33 கேட்டது வந்து ஆரோன் பிரிட்டுக்குள்ள, அதாவது காவனன்ட்டுக்கு, சாரி, ஆர்க் ஆஃப் காவனன்ட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக, அதை வந்து நம்மளுடைய பின் சந்ததியார் வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அதுல வந்து எந்த 3 விஷயத்த வைக்க சொல்லுவான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆரோனுடைய கோல்ல இருந்து தளிர்ந்த, ஆமா, அதுவும் பிளஸ் வந்து இந்த கொஞ்சம் மன்னாவையும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாட்சியாக.
சரிங்களா? அந்த இது வந்து கட்டளைகள் அதை 10 மீன் கட்டளை. பண்றது. ஆமா, அதை மீன் பண்றது இது. ம். சரிங்களா? டென்ட் ஆஃப் மீட்டிங் வந்து ஆக்சுவலா இங்க முன்னாடி தான் நடக்கும். ம். அதாவது கிழக்கு முகமா பார்த்து தான் வந்து ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய வாயில் இருக்கும். இவங்க வந்து கிழக்கு முகமா வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து பாத்தீங்கன்னா கெர்ஷோனியர்கள், கோகாத்தியர்கள், அப்புறம் மெராரியர்கள் வந்து அங்கதான் பாளையம் இறங்குறதாக தெளிவா வசனத்தை நம்ம வந்து ஒரு ஜாகிரபிக்கல், அதாவது ஒரு ஜாகிரபின்னு இல்ல, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோ சார்ட்டோட படம் மட்டும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல தரேன். சரி. அதுல வந்து ஒவ்வொரு கோத்திரமும் வந்து எத்தனாயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர்கள் வந்து எண்ணிக்கை, அதாவது ஒரு சென்சஸ் நடக்கும். நம்பர்ஸ் புக்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 சென்சஸ் இங்க நடக்கும். போட்டிருக்கோம், கரெக்டா பாருங்க ஸ்கிரீன்ல. சூப்பர் பிரதர், சூப்பர். கரெக்டுங்களா? இல்ல இல்ல, இதுல கொஞ்சம் இருங்க. வடக்கு நார்த் டைரக்ஷன் காமிச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் செக் பண்ணிடுறேன். ஆனா நீங்க ட்ரைப்ஸ் வந்து தனித்தனியா பிரிச்சிருக்கீங்க, அது கரெக்ட். ஒரு திசையில மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருக்குது. எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட்டுங்க. இப்போ இந்த ஸ்கிரீனை வந்து எல்லாம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூடால 74,000 பேர், 74,600 பேர் கரெக்ட். இஷக்கார்ல 54,400 கரெக்ட். ஜெபியூலன் அதுலயும் கரெக்ட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த சென்டர்ல வந்து கீழே கோஹாத் 8,600 போட்டுக்கோங்க, அது கரெக்ட். கெர்ஷோன், மெராரி, டேபர்நாக்கிள். இப்போ மோசஸ் அண்ட் பிரீஸ்ட் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அங்கதான் அவங்க ஸ்பெஷலா கூடாரம் போடுவாங்க. சரி. இப்போ அந்த மோசஸ் அண்ட் பிரீஸ்ட் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறதுக்காக மோசேவும் ஆரோனும் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து கேட்பாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை பெருசாகிற போது அந்த இடத்துல 33:7 பத்தி பேசினேன்ல, இப்ப டோட்டல் இந்த லே அவுட்ல, இந்த நீங்க போட்ட ஃப்ளோ சார்ட் லே அவுட்ல இருந்து அவங்க வெளியில போறாங்க, பாளையத்துக்கு புறம்ப கொண்டு போறாங்க. ஆனா அது ஆசிரியப்பு கூடாரம்னு பேர் போட்டிருக்கும். தட் இஸ் நாட் ப்ராப்பர் டேபர்நாக்கிள். இட் இஸ் ஆக்சுவலி டு பி ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் டென்ட் ஆஃப் மீட்டிங். ஓகே ஓகே. சரிங்களா? டென்ட் ஆஃப் மீட்டிங் தான் சொல்லணும். ஆங்கிலத்தில் அது சரியா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி தமிழ்ல ஆசிரியப்பு கூடாரம்னு வந்து மொழிபெயர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். தமிழ்ல என்னன்னு சொல்லாங்க? அதாவது சாட்சி, ஏதாவது என்ன சொல்லணும்னா டென்ட் ஆஃப் மீட்டிங்னா கூடாரம், சாட்சி ஆலோசனை கூடாரம் அதுவும் போடலாம், அல்லது சாட்சி சந்நிதின்னு சொல்லலாம், அல்லது வந்து என்ன சொல்றதுங்க, டென்ட் ஆஃப் மீட்டிங் நீங்க யாராவது ஒருத்தர் நல்லா தமிழ் தெரிஞ்சவங்க நம்ம அதை வந்து பிப்ளிக்கல் தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி போடணும். வெறும் கூடாரம்னே சொல்லலாம். டென்ட் ஆஃப் மீட்டிங். டென்ட்னா கூடாரம் தான், ஆனா மீட்டிங் கூடுகிற ஒரு கூடாரம். கூடுகையின் கூடாரம் போடலாமா? என்ன சொன்னீங்க? கூடுகையின் கூடாரம். கூடுகையின் கூடாரம் அது வந்து டென்ட் ஆஃப் மீட்டிங். வேற டெபர்நாக்கல்ன்றது தான் ஆசிரிப்பு கூடாரம். பாபி சாமுவேல் கரெக்டா சொன்னாங்க, டெபர்நாக்கல்ன்றது ஆசிரிப்பு கூடாரம். ஆக்சுவலா வந்து நீங்க கேட்ட கேள்வி வந்து தேவ சந்நிதி அப்படின்னு போட்டிருக்கு, அது என்னன்னு கேட்டீங்க. அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நான் என்ன சொல்றேன்னா, நீ யாத்ராம 26 அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா டெபர்நாக்கள் என்ன எப்படி பண்ணணும், ஆசரிப்பு கூடாரம் அப்படின்றதெல்லாம் ஒரு டிசைன்லாம் கொடுத்துட்டே வர்றாரு. கொடுத்துட்டு வந்தவொடனே 29ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 38ஆம் வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும்போது டெய்லி ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டெய்லி ஆஃபரிங். ஏன்னா இந்த ஆசரிப்பு கூடாரமே டெம்பரரி டுவெல்லிங் ஆஃப் லார்ட் among the Israelites on their travel, அவ்வளவுதான். ஆனா அந்த டெய்லி ஆஃபரிங்ல பாத்தீங்கன்னா 42ஆம் வசனத்துல இருந்து இப்படி இருக்கு. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். பாபி சாமுவேல் சொல்ற மாதிரி விசாரிப்பு கூடாரம் வந்து மோசே, ஆரோன் அவர்களோடு கூட இருக்கிற பகுதி. வேற நடுவுல இருக்கிற அந்த டெபர்நாக்கல் இருக்கு பாருங்க, அதுதான் தேவ சன்னதி அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். பட் நான் என்னுடைய ஆலோசனையா தான் சொல்றேன். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 29ஆம் அதிகாரம், யாத்ராம 29ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல இருந்து நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். This shall be a continual burnt offering throughout your generation at the door of the tabernacle of the meeting before the Lord. இங்க பாருங்க, டெபர்நாக்கிள் ஆஃப் த மீட்டிங்னு போட்டிருக்கு. டெபர்நாக்கிள்ன்ற வார்த்தை ஆசரிப்பு கூடாரத்தில் கூடி வருகையில். where I will meet you to speak with you, and there I will meet with the children of Israel, and the tabernacle shall be sanctified by my glory, so I will consecrate the tabernacle
of meeting and the altar. And I will also consecrate both Aaron and his son to minister to me as priest. I will dwell among the children of Israel and will be their God, and they shall know that I am the Lord their God, who brought them up out of the land of Egypt, that I may dwell among them. I am the Lord their God. அப்ப இந்த தேவ சந்நிதின்றது இதை தான் ஆண்டவர் குறிப்பிடுறாருன்னு நான் யோசிக்கிறேன். எஸ் பிரதர், தேவ சன்னதிங்கிறது வந்து அங்கதான் பேசுவார். அந்த ஏதாவது கிருபாசனம் இருக்கு இல்லைங்களா, அங்கிருந்து தான் வந்து வார்த்தை அவனுக்கு கிடைக்கும்னு சொல்லி போட்டு பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்பொழுது கிருபாசனத்திலிருந்து தேவன் அவனோட பேசினார் அப்படின்னு நிறைய இடங்கள் இருக்குது. நீங்க ஃபுல்லா பென்டாட்ரிக்ஸ் ஃபுல்லா படிச்சோம்னா 42ஆம் வசனத்துல கூட அதுதான் இருக்கு. I will meet you to speak with you, and there I will meet with the children of Israel, and the tabernacle shall be sanctified இருக்கு. அப்ப வந்து அவர் பேசுகிற இடம் அந்த தேவ சந்நிதி தானே. ஆமா, அதாவது மெர்சி சீட்ல இருந்து தான் பேசுவாருங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் கிருபாசனத்துல இருந்து பேசுவார். ஆமா, அப்ப பிஃபோர் யூ ஷுட் கீப் தோஸ் திங்ஸ் பிஃபோர் த லார்ட் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஹோலி பிளேஸுக்குள்ள ஆரோன் மட்டுமே கொண்டு போய் வச்சிருக்கணும். நாட் ஈவன் இந்த ஹோலி பிளேஸ். ஹோலி பிளேஸா இருந்ததுன்னா அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு 3 விஷயங்கள் தான் இருக்கும். ஒன்னு ஷூ பிரெட் இருக்கிற டேபிள், அது வலது பக்கம் இருக்கும். இடது பக்கம் மெனோரா இருக்கும். அப்புறம் வந்து அந்த கரெக்டா மோஸ்ட் ஹோலி பிளேஸ் என்டர் ஆகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தூபப்பீடம் இருக்கும். சரிங்களா? ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் இருக்கும். இதுதான் 3 முக்கியமான விடயங்கள். அதுக்கப்புறம் வந்து அவர் பேசுற கொண்டே அதுக்குள்ள வந்து வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஹோலிக்குள்ளதான் இருக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம் ஏதோ சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். இவர் பிரதர் பேசுற போது அந்த பாயிண்ட் எனக்கு கிடைச்சது, டக்குன்னு என்னால கேட்ச் பண்ண முடியல. சாரி பிரதர். அதாவது இல்ல சாரி இல்லைங்க. அதாவது அந்த அடுத்த வசனத்தை நீங்க படிச்சீங்கனாலே அதுல வந்து உங்களுக்கு விஷயம் இருக்கு பாருங்க. அதாவது நீங்க 16:33 பத்தி பேசலாம்ல, 34 படிங்க. As the Lord commanded Moses to Aaron, laid it before the testimony to be kept அப்படின்னு இருக்கும். laid it before the testimony to be keptனா அங்கதான் அவர்களோட வச்சிருக்கணுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு தெளிவா தெரியும் கர்த்தர் எப்பொழுதெல்லாம் மோசேவோடு பேசுவாரோ அவர் மெர்சி சீட்ல இருந்து தான் பேசுவாரு. இன்னொரு தகவலையும் சொல்றேன். அந்நிய அக்கினியோட வந்து பாத்தீங்கன்னா ஆரோனோட ஃபர்ஸ்ட் 2 சன் நாதாப்பும் அபிகூவும் போறதாக நம்ம எக்ஸடஸ் மோஸ்ட் ப்ராபபிலி 10th சாப்டரா இருக்கலாம், அங்க நம்ம வாசிக்கலாம். அந்த சாப்டர்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா போய் வந்து அந்த அந்நிய அக்கினியை கொடுக்குற போது பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து உடனடியாக ஒரு ஃபயர் வந்து கன்சியூவ்டுன்னு இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து அந்த டேபர்நாக்கில் வந்து ஃபர்ஸ்டா பிரதிஷ்டை டெடிகேட் பண்ண போற போதும் அவங்க வந்து அந்த முதல்லாம் வந்து அந்த சர்வாங்க தகன பலி, அதாவது பேர்ன்ட் ஆஃபரிங்க கொடுக்குற போது அக்கினி பட்சித்தது. அந்த அதாவது பட்சித்தது மீன்ஸ் அதை ஏற்றுக்கொண்டதுன்னு அர்த்தம். அந்த அக்கினி எங்கிருந்து வரும்னு நீங்க ரொம்ப தெளிவா வேர்ட் பை வேர்டா படிச்சீங்கன்னா மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ல இருந்து வர்றதாக அங்க வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும். நம்ம ஸ்பீடா படிச்சு போறதுனால அதை கவனிக்கிறது இல்லை. சரிங்களா? ஆனா வானத்திலிருந்தே பட்சிக்கிற, அதாவது வந்து பலியை பட்சிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ கிதியோன் வந்து ஒரு ஆஃபரிங் கொடுப்பான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அவன் கொடுத்த ஆஃபரிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்னி பட்சித்தது அப்படின்ட்டு அந்த கர்த்தருடைய தூதனானவர் சொல்லிட்டு அவர் கடந்து போயிடுவாரு. அந்த இடத்துக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா ஜெகோவா ஷாலோன்னு ஒரு பேர் வைப்பான். சரிங்களா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டுங்க. ஆனா எப்பொழுதெல்லாம் வந்து பலிபீடத்துல வந்து சாக்ரிஃபைசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் ஆயிருக்குதோ அது எல்லாமே ஃப்ரம் தி மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ன்றது தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பைபிள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்புறம் பிரதர் வந்து நம்ம இன்னொரு விஷயத்த சொன்னாரு. அதாவது காடைகள் வந்து வந்துச்சுன்னு சொன்னாரு. அப்போ அந்த காடைகள் வந்து அந்த இடத்துல நம்ம படிச்சோம்னா இடுப்பு அளவு உயரத்திற்கு காடைகள் இருந்ததாக வசனம் இருக்கும். ஆனா நம்ம சும்மா இமேஜின் பண்ணி பார்த்தா இடுப்பு அளவுக்கு காடைகள் இருந்தா இவங்க எப்படி நடந்து போயிருப்பாங்க? அது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் பாயிண்டா வரும்.
ஆனா யகூதிம்ஸ் யூதர்களுடைய புரிதலின்படி இடுப்பு அளவு உயரத்திற்கு காடைகள் பறந்து வந்தது, அவர்கள் கை நீட்டி பிடிக்கக்கூடிய வசதிக்கு தக்கதாக காடைகள் வந்ததுன்னு தான் வந்து அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாமா, அது அவங்க சின்ன பசங்க கூட பிடிச்சு சாப்பிடுற மாதிரி தான் இருந்தது அது. ஆமா. ஆனா அங்க வந்து தமிழ் பைபிள்ல நம்ம போற போக்குல படிச்சுட்டு போனீங்கன்னா இடுப்பு அளவுக்கு நிறைஞ்சிருக்குதா? நான் தொடக்கத்துல பைபிள் படிக்கும்போது அப்படிதான் நினைச்சேன். இடுப்பு அளவுக்கு நிறைஞ்சிருந்ததுன்னா எப்படி அதை சுத்தம் பண்றதுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிருக்கிறேன். பட் அப்ப யகூதிம்ஸ் கிட்ட வந்து நம்ம கேட்கிற போது அவங்க சொன்னது வந்து இல்ல அது இடுப்பு அளவு உயரத்துக்கு அதுவா வந்து இப்ப நம்ம கைக்கு லகுவா கிடைக்கும்படி வந்து அப்படி தேவன் வந்து பண்ணினார் அப்படிங்கிறது அவங்க தெளிவா எனக்கு சொல்லி கொடுத்தது. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ரொம்ப அழகா 2 பேருமே சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா, அதை அவங்க கேட்டதுமே வந்து அவங்க சாப்பிட்டு அவங்க தொண்டைக்குள்ள இறங்கி பற்களில் இருக்கிற அந்த இது போறதுக்குள்ளேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன அழிவு அங்க ஏற்படுது. ஆமா, இதுல இருக்கும். என்னாகமத்துல வருது 11ல. ஆமா ஆமா, இத வந்து ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா இந்த வேலையை தான் இவனும் செய்வான். யாரு? பிலேயாம் இதைத்தான் செய்வான். ஃபர்ஸ்ட் நான் போகாதேன்னு கர்த்தர் சொல்லுவாரு, நிமித்தம் பாக்குறது டிவைன் சொல்றதுக்கு போகாதேன்னு பாரு. அப்புறம் மறுபடியும் போய் பாலாக் சொன்னான்னு சொல்லி போட்டு மறுபடியும் கேட்பாரு, போன்றுவார், போக விட்டு அடிப்பாரு. அது மாதிரி இவங்களுக்கு சம்பந்திச்சிருக்கு. சரிங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகான விளக்கங்கள். டயட்ரிஷியன் இருந்தாங்கன்னா அந்த மன்னாவை பத்தி அவங்க கொஞ்சம் இன்னைக்கு பதில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போன தடவை பேசின அந்த டயட்ரிஷியன் இருந்தாங்க. ஆனா வந்து புரோட்டீன் 8% மினிமம் தேவை. ஏன்னா அது உடம்பு பாடி பில்டிங், அதாவது அதுதான் வந்து தசைகளை கட்டுகிறது. நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் ரொம்ப கரெக்ட். மன்னா குறித்து பைபிள்ல ஒரு இடத்துல எங்கேயோ அப்போஸ்தலரின் புத்தகத்தை நினைக்கிறேன், தேவதூதர்களின் அப்பத்தினாலே அப்பத்தினாலே. அதனால இட் இஸ் நாட் வாட் இஸ் நேச்சுரல், இட் இஸ் வெரி சூப்பர் நேச்சுரல். ஆனா அந்த தாவிலைன்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன வார்த்தைனா? அது தாவிலைனா தேவல பரவாயில்ல கர்த்தர் கையால அதாவது சாம், நான் அப்படியே போயிட்டு தேவலான்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சொல்வடையுது. அது தமிழ் வார்த்தை தானா? ஆனா என்னன்னா நானும் அதை வந்து இன்னைக்கு நிறைய வெர்ஷன்ல பார்த்தேன். பட் ஃபைண்டா என்னன்னா கர்த்தர் கையிலே செத்திருந்தா பரவாயில்ல, செத்திருந்தா தேவலாம் அப்படின்றபடியா ஒரு விதையா சொல்றது, சொல்வடையாட்டு சொல்றது. அவர் கையில பொழைச்சிருந்தா பரவாயில்லப்பா, அவர் கையில செத்து போனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு அந்த காலத்துல மொழிபெயர்த்தவங்க அப்படி வழி இல்லாம பண்ணிட்டாங்க. பட் இப்ப புதுசா வந்து உங்களுக்கு இந்த ஓவி வெர்ஷன் ஒண்ணு வந்திருக்குங்க, தமிழ் ஓவி ரீஎடிட்டட். அந்த பைபிளுடைய விலை வந்து ஆரம்பத்துல போன வருஷம் தான் அது லான்ச் ஆச்சுங்க. அப்பனுடைய ஆரம்ப விலை வந்து அப்போ 300 ரூபா தான். இன்னைக்கு வந்து புக் ஷாப்ல எவ்வளவு விற்கிறாங்கன்னு தெரியலைங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன மொழிபெயர்ப்பு தவறுகள் அல்லது இலக்கண பிழைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பூரா சரி பண்ணி அந்த பைபிள்ல எழுதியிருக்காங்க. உதாரணத்திற்கு இங்கிலீஷ் ஓவியா இல்ல இங்கிலீஷ் ஓவி ஓவி ரீஎடிட்டட் வெர்ஷன் ஒண்ணு வந்திருக்கு. அதுல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வந்து மேக்சிமம் ஃபில்டர் பண்ணிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது இந்த திருவிவிலியம் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட்டோட ஃபில்டர் பண்ணிருந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவிங்கிற இடத்துல தூய ஆவின்னு வரும். சரிங்களா? அப்ப தொடக்க காலத்துல இருந்து பைபிள் படிச்சவங்களுக்கு திடீர்னு தூய ஆவின்னு பேச்சு வழக்குல கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஃபில்டர் பண்ணாம பரிசுத்தாவின்னு தான் போட்டிருப்பாங்க. அப்புறம் சில திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. அதுல முக்கியமான திருத்தங்கள் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும்னு தீர்க்க தரிசன ஆகமங்கள்ல ஒரு வசனம் இருக்கும். அது ஆக்சுவலா அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் என்றால அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகுங்கிறது தான் ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன். அதை சரி பண்ணியிருக்காங்க.
அதுபோக 1 கொரிந்தியன்ஸ் 7ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு தகப்பன் வந்து ஒரு தன்னுடைய பெண்ணை வந்து கட்டி கொடுக்கறதுக்கு அவன் அப்படியே இருந்துட்டாலும் நல்லதுதான், அவன் வந்து கட்டி கொடுத்தாலும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவார், அப்படின்னு வரும். சரிங்களா? ஆனா அந்த அந்த டிரான்ஸ்லேஷன்ல வந்து கொஞ்சம் வார்த்தை விளையாட்டை போட்டு இந்த இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 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 மகளை வந்து தகப்பனே திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ரொம்ப அருவருக்கத்தக்க விதமா வந்து களமாடுவாங்க. அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை சரி பண்ணியிருக்காங்க அந்த ஓவி ரீஎடிட்டட் வெர்ஷன்ல, அக்கார்டிங் டு ப்ராப்பர் மேனுஸ்கிரிப்டை வச்சு, ஐ மீன் ப்ராப்பர் எபிரேய மொழியில் வந்து பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்கு. கூடுமான வரைக்கும் விருப்பம் உள்ளவர்கள் அதை வாங்கிக்கோங்க. தமிழ் ஓவி ரீஎடிட்டட் வெர்ஷன் அந்த பேர். 300 rupeesங்க அதனுடைய ஸ்டார்டிங் பிரைஸ். போன வருஷம், இப்போ எவ்வளோன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ. தேங்க்யூ. சரி சாம், நேரம் கருதி நம்ம முடிக்கலாம். ப்ரே பண்ணுங்க பிரதர்ஸ், யாராவது ஒருத்தர் ப்ரே பண்ண சொல்லுங்க, நம்ம முடிப்போம். அங்கிள் நீங்க பண்றீங்களா அங்கிள் க்ளோசிங் ப்ரேயர்? பாபி சாமுவேல் பிரதரே பண்ணலாமே, இருக்காரா? இல்ல எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஓகே, ரைட். ஜெபம் பண்ணலாம். கிருபையின் கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே முன்பாகங்களை தாழ்த்துறோம். மறுபடியும் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழிநடத்தி வந்ததான அந்த யாத்திரையினுடைய எல்லா விதமான ஆழமான கருப்பொருள்களையும் ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்க அருமையான தாசரோடு கூட எங்களுக்கு நேரத்தை கொடுத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து சுவாமி இந்த காரியங்களிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வகையில் எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தட்டும். உண்மை சார்ந்திருக்கிற அந்த கிருபையை இன்னும் அதிகப்படுத்தட்டும். இஸ்ரவேல் பிள்ளைகளைப் போல நீங்கள் சுவாமி உங்களுடைய அன்பையும் உங்களுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் ருசி பார்த்தவர்கள். சில நேரங்களிலே அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் மறுபடியுமாக ஆண்டவரே நீர் கொடுத்து எங்களை தண்டிக்காதபடி, ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக முரட்டாட்டும் போகாதபடி எங்களுக்கு நீர் கிருபைத்தார். தொடர்ந்து இந்த வேளையிலுமாக பல விளக்கங்களை கொடுத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். விளக்கங்களை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் உமது கிருபையை தந்து வழி நடத்தும். தொடர்ந்து இந்த நிகழ்வு ஒரு வாரம் நடக்கத்தக்கதாக தாசருக்கும் அவருக்கு உதவியா இருக்கிறதான மகள் எலிசபெத், மகன் சாமுவேலுக்கும் இருவருக்கும் நீர் தயவை தந்து வழி நடத்தும். எல்லா கிருபையும் சோத்திரமும் துதியும் ஒருவருக்கே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே. இந்த நிகழ்ச்சியில வந்த உங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த வாரம் இன்னொரு ஜூம் மீட்டிங்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ. பாய்.